السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا للناس في هذا القرآن من كل مثل. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருளியிருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். அல்லாஹு ஜல்லஷானு தாலா தனது திருமுறையில் பல்வேறு விஷயங்களை உதாரணங்களோடு நமக்கு எடுத்து கூறுகின்றான். அந்த உதாரணங்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடராக அறிந்து வருகின்றோம். இந்த தொடரில் நாம் கடந்த வாரங்களிலே குர்ஆன் ஏன் உதாரணங்களை கூறுகின்றது என்ற தலைப்பிலும், உயிர்ப்பித்தலின் உதாரணம் என்ற தலைப்பிலேயும், இன்னும் இந்த உலக வாழ்க்கையின் உதாரணம், மூமின்களுடைய உதாரணங்கள், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணங்கள், காஃபிர்களுடைய உதாரணங்கள், இப்படிப்பட்ட உதாரணங்களையே நாம் கடந்த 6-7 வாரங்களாக நாம் தனித்தனி தலைப்பில் விரிவாக பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த உதாரணங்களை பார்த்து கொண்டு வரும் பொழுது சொந்த விவகாரங்களுக்கு நாம் முபாகலா செய்யலாமா போன்ற மார்க்க விஷயங்களும் நமக்கு என்ன செஞ்சது, முழுக்க முழுக்க குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து இந்த உதாரணங்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு உதாரணங்களில் ஒரு உதாரணத்தை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு இதனுடைய சில விஷயங்களை நாம் பார்த்தோம். தனிப்பட்ட விவகாரம், மனிதன் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஒரு விவகாரம் இருக்குன்னா இதுக்கு இல்லாமல் உபாகலா செய்யணுமா செய்யக்கூடாதா என்பதையும் பார்த்தோம். அப்போ இந்த தொடரில் நாம் இன்றைய தினம் காஃபிர்களுடைய உதாரணங்கள், அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனது திருமறையில் காஃபிர்கள் என்று சொல்லக்கூடியதை தமிழில் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நிராகரிப்பாளர்கள். அல்லாஹ் ஒருவன் என்று அவர்களுக்கு எடுத்து கூறப்பட்ட பிறகும் அதை யார் நிராகரிக்கின்றார்களோ, இது அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்று அவர்களுக்கு அறிவுபூர்வமாக எடுத்து சொல்லப்பட்ட பிறகும் இது வேண்டாம் இல்லை என்று யார் ஒதுக்குகின்றார்களோ, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்று அவர்களுக்கு கூறப்பட்டும் அல்லது அவர்களாகவே அறிந்தும் அதனை யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் நிராகரிப்பாளர்கள். இந்த மூன்றையும் சேர்த்து நிராகரித்தாலும் அல்லது மூன்றில் ஒன்றை ஏற்று மற்றொன்றை நிராகரித்தாலும் இவங்க அந்த நிராகரிப்பு கொள்கையில் உள்ளவர்களாகத்தான் கருதப்படுகின்றார்கள். அப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இப்படி நிராகரிப்பவர்களை பார்த்து ஒரு சில உதாரணங்களை கூறுகின்றான். யாருக்கு படிப்பினையாக கூறுகின்றான்? அந்த நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் ஒரு படிப்பினையாக, இப்படிப்பட்ட ஒரு தன்மை உங்களிடத்தில் விடுமையானால் நீங்களும் அந்த நிராகரிப்புடைய அந்த எல்லைக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படி என்ற எச்சரிக்கை நமக்கு இருக்கிறது. நிராகரித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு படிப்பினையும் அதில் இருக்கிறது. அப்போ இந்த இருவேறு காரணங்களுக்காக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நிராகரிப்பாளர்களை நேரடியாகவே சொல்லலாம், நான் தான் அல்லாஹ், என்னை ஏன் இவன் வணங்க மறுக்கிறான், என்னை மறுத்ததால இவன் காஃபிர் என்று சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் குர்ஆனை பற்றி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒவ்வொரு வசனங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அறிவுடையவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் என்ன செய்கிறோம், இந்த வசனங்களை விளக்குகிறோம். இன்னும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை நாம் எளிமையாக்கி வச்சிருக்கிறோம். இன்னும் குர்ஆன் உங்களுக்கு எளிமையாக ஆகிவிட வேண்டும் என்பதற்காகவே நாம் இதில் பல்வேறு உதாரணங்களை சொல்லுகிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனை எளிமைப்படுத்தி இருக்கிறான். அப்போ எளிமை என்று சொன்னாலே எல்லாருக்கும் எனக்கு விளங்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா காஃபிர் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போகாமல், அதுக்குரிய தன்மைகளை ஒரு சில வரிசையாக அடுக்குமொழியாக சொல்லிட்டு போகாமல் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் அதை விளக்குறான். விளக்கும் பொழுது உதாரணங்கள் தேவைப்படுது. அந்த உதாரணங்களில் நாம் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் சூரத்து பக்ராவிலே அல்லாஹு ஜல்லஷானு தஆலா 167வது வசனத்திலே ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறான்.
69வது வசனத்தை சொல்லி காட்டுறான். அதுக்கு முன்னால் இந்த 68வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது அதனுடைய தொடராக அது வந்து அமையுது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா ஐயுஹன் நாசு குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. யா ஐயுஹன் நாஸ் என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஓ மனிதர்களே, பூமியிலே உள்ள அனுமதிக்கப்பட்ட தூய்மையானவைகளை நீங்கள் உண்ணுங்கள். அப்போ உண்ணுதல் என்ற ஒரு அம்சம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. சாப்பிடாம யாரும் இருக்கவே முடியாது. எனக்கு சாப்பாடுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு சாப்பாடு தேவையில்லை, சாப்பாடுனா என்ன, இப்படிப்பட்ட வார்த்தைகள் மனிதர்களிடமிருந்து வரவே முடியாது. அவன் அன்றாடம் வந்து 2 வேளையோ 1 வேளையோ 3 வேளையோ உண்ணக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி உண்ணக்கூடிய அந்த உணவுல கூட எது அனுமதிக்கப்பட்டது, எது தடுக்கப்பட்டது, எது தூய்மையானது, எது அசுத்தமானது, எது தூய்மையானதாக இருந்தாலும் எந்த வழியில் எடுத்து அதை நம்ம சாப்பிடணும். ஆப்பிள் வந்து ஹலால் தான், திருடி சாப்பிட்டா ஹராம் ஆகிடும். அப்போ திருடி சாப்பிட முடியாது. அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் நமக்கு ஹலால் ஹராம கற்றுக் கொடுக்குறோம். இப்படி அனுமதிக்கப்பட்டவை தான் தூய்மையானவை. அப்போ அனுமதிக்கப்படாததுல தூய்மை இருக்குதா அல்லது அனுமதிக்கப்பட்டதுல வந்து அசுத்தமானது இருக்குதா என்று சொன்னால் அதுக்கு இடமே இல்லை என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அனுமதிக்கப்பட்ட தூய்மையானவற்றை சாப்பிடுங்கள், வேற இடமே வந்து உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் அனுமதித்ததெல்லாம் தூய்மை தான், அதுல அசுத்தம் என்பதே இருக்காது. எதெல்லாம் அசுத்தமோ அதைத்தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இது பல்வேறு வெவ்வேறு வசனங்கள்ல நாம வந்து பார்க்கலாம். அல்லாஹ் இப்படியே சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல சூரத்து பக்ராவிலேயே 173வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹமல் ஹின்சீர் வமா உஹில்ல பிஹி கைரில்லாஹ். தானாக இறந்ததும் பன்றியுடைய மாமிசமும் இரத்தமும் அல்லாஹ் அல்லாதவைகளின் பெயர் கூறி அறுக்கப்பட்டவையும் உங்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்லிவிட்டு சூரத்து மாயிதாவிலையும் சூரத்து நஹ்லையும் அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த 4ஐயும் வந்து 3 தனியா பிரிச்சிடறான் அல்லாஹ் தஆலா. தானாக இறந்தது, பன்றியின் மாமிசம், இரத்தம், இவை எல்லாம் அசுத்தமானவை. அல்லாஹ்வின் பெயர் கூறாமல் அறுக்கப்பட்டது அசுத்தமானா இல்லை, அது பாவங்கிறான் அல்லாஹ் தஆலா. அவ எப்படி அல்லாஹ் தஆலா பிரிச்சு காட்டுறான் பாருங்க. இது 4மே தடுக்கப்பட்டதாக இருந்தாலும் 3 வந்து அசுத்தமானவை. அது லேபில் போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா அது கிருமி இருக்குன்னு சொல்லுவோம். பன்றியுடைய மாம்சத்துல கிருமி இருக்குங்கிறத உலகம் ஒப்புக்கொள்ளப்பட்டு நம்ம குறிப்பிட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் கூட வந்து இந்த பன்றிகளை எல்லாம் துப்பாக்கியால சுட்டாங்க. உங்களுக்குலாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த வயதில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியாது. அப்போ இப்படி அது வந்து அசுத்தம் என்பது தெரிஞ்சிருது. அதே மாதிரி தானாக இறந்து போனதும் அசுத்தங்கிறது தெரியுது. ரத்தம் அது வெளியேறினதுனால தான் இறைச்சியை தூய்மை அடையுது. அப்போ அது அழுக்கு, அதுதான் தூய்மை, அதுல தான் கிருமிகள் இருக்கு. ஜலதோஷம் இருந்தாலும் ஒரு ஆட்டில் இருந்து என்ன செய்யப்படும், ரத்தத்துல இருந்து தூய்மையாயிடும். அப்போ தூய்மையான அந்த இறைச்சியை வந்து நம்ம சாப்பிடலாம். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இது ஹலால் இது ஹராம் என்று நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறான். இப்போ தெளிவுபடுத்தி கொடுத்தது யார் வந்து அதை ஒரு வணக்கமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் விசுவாசம் கொண்டவர்கள். அப்போ விசுவாசம் கொள்ளாமல் அவன் இருந்தாலும் குறைந்தபட்சம் இஸ்லாத்துக்குள்ளார அவங்க உள்ள வரணும்னு சொன்னா ஏதேனும் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பொறி தட்டணும். அதுதான் வந்து ஹிதாயத் என்று சொல்லுவது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்பதற்காகத்தான் இஸ்லாம், மீதி எல்லாமே வந்து துணையாகத்தான் கருத்துக்கள் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குதே தவிர அடிப்படை என்னன்னு கேட்டால் அல்லாஹ் ஒருவன். இது இல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு தீனாக இருந்தாலும் அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தீனுல் இஸ்லாம் என்று சொன்னாலே ஒரு இறைவன். ஆனால் இதுக்காக எல்லாரும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க? நிச்சயமா கிடையாது. எல்லாரும் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிட்றதை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதுக்காக வந்தேன். நேற்று வந்தவங்களையும் நீங்கள் வந்து அரவணைக்கிறீங்க. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஏதேனும் ஒரு வழியாக மக்கள் வந்து இஸ்லாத்தின் பால் இணைந்து அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வந்து இதை என்ன செய்கிறான், ஒரு கருவியாக அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அப்போ ஹலால் இப்படி ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னால எந்த ஒரு அறிவும் பெற்றிராத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் பன்றியுடைய இறைச்சியில் இருக்கக்கூடிய கிருமிகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதானா இது ஒரு வியப்பு. உடனே அவன் என்ன செய்வான், அந்த இஸ்லாத்தை வந்து ஆய்வு செய்வ துணிவான். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் வ தய்யிபா. தூய்மையான அனுமதிக்கப்பட்டவைகள் இந்த பூமியிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, உண்ணுவதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷயாத்தீன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். இந்த உணவு விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் ஷைத்தானுடைய சாத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள். ஏன் என்று சொன்னால் அவன் உங்களுக்கு தெளிவான பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த 168வது வசனத்திலே சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை ஏன் பின்பற்றக்கூடாது என்று சொன்னால், இன்னமா யாமுருக்கும் பிஸ்ஊஇ வல் ஃபஹ்ஷா. ஷைத்தானாக இருக்கக்கூடியவன் உங்களை மானக்கேடான மற்றும் தீய காரியங்களின் பக்கம்தான் உங்களை என்ன செய்யறான், அவன் வந்து திருப்பக்கூடியவனாக இருக்கின்றான். நல்லது என்று செய்ய போனா
என்ன செய்யறான் மனுஷனை, அவன் தீமையான காரியங்களின் பக்கம் மனுஷனை வந்து திருப்பிடுறான். இது அவனை அறியாமலே அவன் செய்யறானா அல்லது அறிந்துதான் செய்யறானா என்று சொன்னா ஷைத்தான் தான் வந்து செய்யறானு கேட்டா ஷைத்தான் வந்து செய்ய மாட்டான், நம்மளை கொண்டு தான் செய்விப்பான். ஷைத்தான் வந்து அவனாவே செஞ்சு நாம மெய் மறந்து இருந்தா அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான். நமக்கு தெரியாம செய்யக்கூடிய பைத்தியக்காரன் ஒருத்தன் கொலை செஞ்சுட்டா இந்த உலக சட்டத்துல கூட அவனுக்கு வந்து தண்டனை கிடையாது. தூக்கத்துல போய் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், தூக்கத்தில் நடக்கக்கூடிய வியாதி இருந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து அவனுக்கு என்ன செய்வான், கோர்ட்ல வெளியில விட்டுருவான். அப்போ தன்னை அறியாமல் ஒரு மனிதன் வந்து தவறு இழைக்கிறான் என்று சொன்னால் அதனை உலக சட்டங்களே தண்டிக்காது. வல்லநாயன் அல்லாஹு ஜல்லஷானு தான் என்ன செய்ய மாட்டான், நம்ம நிச்சயமாக தண்டிக்க மாட்டான். அதனால ஷைத்தான் என்ன செய்யறான், நம்மை தான் தவறு செய்ய வந்து தூண்டுகிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யாமுருக்கும், அவன் உங்களை தூண்டுவான், செய்கிறது நீங்க தான். பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, மானக்கேடான தீய காரியங்களின் பக்கம் உங்களை திருப்புவான். அதனால தான் நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் அவனுடைய வழியை பின்பற்றி நீங்கள் சென்று விடாதீர்கள். இன்னும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுறான், இன்னும் அந்த ஷைத்தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகேடு என்னவென்று சொன்னால் அன்த கூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியாத பல்வேறு விஷயங்களை சொல்லு என்று தூண்டுகிறான். இப்படி தூண்டப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் பல்வேறு மார்க்கங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று இந்த மனிதனுடைய நாவு எவ்வாறு சொன்னது, இதை தூண்டியது யார்? சற்று நேரம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல கடவுள் என்று எதையெல்லாம் வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறானோ, எதையெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறானோ, இது வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த ஒரு சாட்சியும் அவனுக்கு, எந்த ஒரு அத்தாட்சியும் அவன் இடத்துல கிடையாது. எந்த அத்தாட்சி இருக்கின்றது? அல்லாஹ் ஒருவன் என்று நாம சொல்றோமே, நம்மகிட்ட என்ன அத்தாட்சி இருக்குது? குர்ஆன் இருக்கிறது. குல் ஹுவ அல்லாஹு அஹத் என்று அல்லாஹ் சொல்றான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் என்று சொன்னால் அவன் ஒருவன். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் அந்த ஒருவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியாது. இந்த உலகத்திற்கு எந்த ஒரு முஸ்லீமும் அல்லாஹ்வுக்கு ஒரு உவமையை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் பாட்டில் மாதிரி இருப்பான், அல்லாஹ் டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருப்பான், இது சொல்லவே முடியாது, சொல்லவே கூடாதுங்கிறான் அல்லாஹ். ஏன்? வலம் யகுல்லஹு, அவனுக்கு ஒரு சமமான ஒரு பொருள் என்பது உங்களுடைய பார்வையில் எங்கேயுமே தென்படாது. அப்ப இல்லாத ஒன்றை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுவதைத்தான் நாம் எடுத்து சொல்றோம். ஆனா ஏனைய மக்கள், இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், இன்னும் புத்த மதத்தை சார்ந்தவர்கள், யூதர்கள், இன்னும் பேர் தெரியாத எத்தனையோ மதங்கள் உலகத்தில் இருக்குது, நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு தெரியாத இருக்கக்கூடிய இந்த மக்களை எல்லாம் பார்த்து நாம வந்து கேட்கிறோம், நீங்கள் இறைவன் என்று ஒன்றை வகுத்து வைத்திருக்கின்றீர்கள், இறைவனுக்கென்று ஒரு உருவத்தை கொடுக்கின்றீர்கள், ஒரு உவமையை கொடுக்கின்றீர்கள், மனதால் ஒரு உருவத்தை எண்ணுகின்றீர்கள். சரி வச்சுக்குவோம், இதுக்கு என்ன ஆதாரம் உங்களிடத்துல இருக்கிறது? எந்த ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கற்பனையாக ஒன்றை வந்து நீங்களாக நினைத்து கொண்டால் அதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? இவர் கொண்டு வந்து எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் கற்பனை செய்கிறேன், இவர் பொறுப்பாவாரா? நான் கற்பனை தான் செய்து கொண்டு இருக்கலாமே தவிர ஒரு காலத்தில் என்னுடைய கைக்கு அந்த பணம் வந்து சேராது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களை என்னவெல்லாம் செய்கின்றான்னு சொன்னா முதல் துவக்கம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துவக்கத்தை அல்லாஹ் இங்கே வந்து நினைவு கூறுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உண்ணுதல்ல தான் என்ன செய்யறான், ஷைத்தான் வழிகெடுக்கிறான். அப்ப அந்த வழிகேடுதல் இருந்து உணவுல இருந்து மனிதர்கள் என்ன செய்யணும்னு கேட்டா தூய்மையானவற்றை, அனுமதிக்கப்பட்டவற்றை வந்து துவங்கணும். ஏன்னா இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்று. அன்றாடம் உண்ணக்கூடிய உணவு மட்டும் தூய்மையானதாகவும் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஒரு மனிதன் ஆக்கி கொள்வானே, ஆனால் அவனுடைய ஏனைய அமல்கள், ஏனைய செயல்பாடுகள் எல்லாமே சிறந்தவையாக அமைகிறதுக்கு அது ஒரு வழிவகுக்கும். அது எப்படி வழிவகுக்கும்? பெரும்பாலும் மனித சமுதாயம் தவறு இழைப்பது எதுலன்னு சொன்னா, ஒன்று வந்து பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் தான் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள், மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் வழிகேட்டுக்கு வந்து போறாங்க. இந்த பொருளாதாரம் என்று சொல்லுவதே முக்கியமா அதுல வந்து அங்கம் வகிப்பது உணவு. அப்போ ஒருத்தங்கிட்ட ஒரு 1000 ரூபாயை திருடியோ ஏமாத்தியோ பொய் சொல்லியோ பறித்து கொண்டால் அதுல 1000 ரூபாயில 900 ரூபாய் எந்த வழியில நீங்க செலவு செய்யணும், 100 ரூபாய் உண்ணுவதற்கு செலவு செய்வீங்க. அந்த உண்ணும் பொழுது நீங்க வந்து இது ஹலாலா ஹராமா என்று மட்டும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தவனுடைய பொருள் அவனுடைய அனுமதி இல்லாம நம்ம கிட்ட வந்துருச்சு. அப்ப இது வந்து அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? அப்ப இதை நாம சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு ஏதேனும் ஒன்று தேவை என்று அல்லாஹ்விடத்துல கேட்டா அல்லாஹ் அதை எப்படி வந்து அந்த துவாவை ஏற்றுக்கொள்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதுக்கு பல ஷரத்துகள் இருக்கு. சும்மா நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாஹ் தூக்கி கொடுத்துட மாட்டான். நாம கொடுப்போமா? நமக்கு நல்லாவே தெரியுது, ஒருவருடைய குடும்பத்தாரை பத்தி எல்லாமே தெரியுது. நம்ம ஒரு முதலாளியா இருக்கும் பொழுது வேலைக்காரர் வந்து எங்க அம்மா உடம்பு சரியில்லை பணம் வேணும்னு சொன்னா, 1 வருஷத்தானப்பா அம்மா இறந்து போனதாக வாங்கினேன், அது நினைவு அவனை பற்றி தெரிந்திருந்தா நம்ம என்ன செய்வோம், அதை பிடிச்சிருவோம் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி. அப்போ தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதன்கிட்ட பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் மட்டும் ஏமாத்திடலாம், படைச்ச ரப்புகிட்ட ஏமாற்ற முடியுமா? அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் ஏதேனும் ஒன்றை பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த உண்ணப்பட்ட உணவு வந்து ஹலாலானதாக இருக்கணும். இல்லாட்டி என்ன செய்யப்படாது,
அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க. அப்போ உணவிலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானு ஒட்டுமொத்த மக்களையும் அழைத்து சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, தூய்மையானவற்றை அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள். இந்த சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்துல மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏமாற்றி பிறருடைய பொருளை சாப்பிடக்கூடாது என்ற முடிவுக்கும், இறைவன் அனுமதிக்காத ஒரு பொருளை சாப்பிடக்கூடாத முடிவுக்கும் வந்தா அவர்களுடைய முடிவு இஸ்லாமாக இருக்கும், இறுதி முடிவு சொர்க்கமாக இருக்கும். இதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்பத்துல எப்படி இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் ஆயுள் நீடும், மரணம் என்பதே இல்லாமல் போய்விடும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் வழிகேட்டில் கொண்டு போறானோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஷைத்தான் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உணவின் மூலம் கொண்டு சென்று விடுவான் என்பதற்காக அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அல்லாஹ் மட்டும் அவனை பகிரங்கமாக்க நமக்கு வசனங்கள் மூலம் தெளிவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஷைத்தான் மறைமுகமான விரோதியாக ஆகியிருப்பான். அல்லாஹ் என்ன செய்தான், அவனுடைய எல்லா காரண காரியங்களையும் ஷைத்தான் எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்று குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நமக்கு எவ்வளவு அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஷைத்தான் எப்படி மனிதனை வழிகெடுப்பான், நான் அவர்களுடைய இடது பக்கம் இருந்தும் வலது பக்கம் இருந்தும் முன்பக்கம் இருந்தும் பின்பக்கம் இருந்தும் மேலிருந்தும் கீழே, இந்த பக்கம் என்று இல்லாம அதை அப்படி சொல்றாங்க, விளக்கி சொல்றாங்க, இது எல்லா புறங்களிலும் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க வருவான். ஆகவே நீங்கள் உங்களுடைய சப்புகளிலே ஷைத்தானுக்கு இடம் விடாதீர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான்னு சொன்னா, தொழுதுட்டு இருக்கும் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, இடது பக்கம் ஒருத்தர் வலது பக்கம் ஒருத்தர், ஒரு சிலர் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. இப்படி தள்ளி நிற்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அவர் தீண்டத்தகாதவரா அல்லது நாம உயர்ந்தவர்களா? என்ன இதுல நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? அப்ப இஸ்லாம் என்று சொல்லுவது ஒரு தோளோடு தோல் சேர்ந்து கால் டச்சானுச்சுன்னு சொன்னா, இப்ப எத்தனையோ மார்க்கங்கள்ல எத்தனையோ மதங்கள்ல ஒருத்தன் தொட்டுக்க கூட மாட்டான், தொட்டா தீட்டுப்பட்டுருச்சுமா. அப்படியா இஸ்லாம் கற்றுத்தருகின்றது? அப்ப முஸ்லீம் என்று சொன்னா எல்லாரும் சமம். அப்ப அந்த கேப் நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அங்க ஷைத்தான் வழி கெடுக்கிறான். என்ன, கால் அங்க பட்டுச்சுன்னு சொன்னா மெதுவா அவர் காலை கொஞ்சம் நவுத்துவார். பட்ட ரெண்டு பேரும் கால் பட நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சொல்லி இருக்கும். அடுத்தவங்க காலை போட்டு மீசிடக்கூடாது அதுக்குன்னு சொல்லி, டச் ஆகுறது தான், தோளோட தோல் அதுக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அடுத்தவங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டு நாம தொழக்கூடாது. நம்முடைய இடத்துல நாம தொழுகிறோம், இந்த பக்கமும் நம்முடைய தோல் கொஞ்சம் படணும், கால் கொஞ்சம் படணும். இப்படித்தான் இந்த கேப் நீங்க விட்டீங்கன்னு சொன்னா அங்க ஷைத்தான் வருவான். என்ன ஷைத்தான்? அவன் நம்ம மேல படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதே ஷைத்தான் தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த இஸ்லாம் வராமல் இருந்திருந்தால் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க முடியாது, ஒரு இடத்தில் சேர்ந்து நிற்க முடியாது. இருவரையும் சேர்த்து நிற்க வச்சது எது? அப்ப இந்த இஸ்லாம் தானே. அப்ப இப்படிப்பட்ட அந்த எண்ணங்களை ஷைத்தான் உள்ளே புகுத்து விடுவான் என்பதற்கு தான் நீங்க அந்த கேப் கொடுக்க கூடாது என்பதை தொழுகையின் துவக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் தான் நினைக்கல, அது துவக்கம், அது கற்றுக்கொள்வதற்கு ஒரு பயிற்சி தான் தொழுகை. அப்படிப்பட்ட அந்த பயிற்சி என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்கள் பொது இடங்களில் உட்காரும் பொழுது, பொது இடங்களிலே சந்திக்கும் பொழுது, அவர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அவங்க விருந்துக்கு வரும் பொழுது நீங்கள் சமமாக உட்கார்ந்து என்ன செய்யணும்? இந்த சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரை படைத்த இறைவன் தான் என்னை படைத்திருக்கிறான், என்னையும் அவரையும் படைத்தது ஒரே இறைவன். ஒரே இறைவனை தான் நாம ரெண்டு பேரும் வணங்குறோம். அவர்கிட்ட ஒரு பொருளாதாரம் அதிகமா இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். என்கிட்ட கொஞ்சம் கல்வி அதிகமா இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். இன்னொருத்தர்கிட்ட மிகப்பெரிய ஒரு அழகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். இன்னொருத்தர் பெரிய வீரத்துல சிறந்து விளங்குவார், இருந்துட்டு போகட்டும். இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்து ஒவ்வொரு தனிச்சிறப்பு அல்லாமல் யாரும் தானாக அதனை என்ன செய்யவில்லை, கொண்டு வரல. முயற்சி செய்தாலும் கொண்டு வர முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல எத்தனையோ இருக்குது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தான் ஷைத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, ஏனென்று சொன்னால் அவன் நிச்சயமாக உங்களை தீய மற்றும் மானக்கேடான செயல்களில் பக்கம் திருப்புவதோடு மட்டுமில்லாமல் அன்தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், இன்னும் அல்லாஹுவை பற்றி நீங்கள் அறியாத விஷயங்களை சொல்லும்படி உங்களை தூண்டுகிறான். இப்படித்தான் தூண்டி விடுறான். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய மகனாக தூண்டி விடுகிறான். ஒரு சில தூதர்களை இறைவனுடைய அளவுக்கு உயர்த்த சொல்லி தூண்டுகிறான். இறந்துவிட்ட மனிதர்களை இறைவனுக்கு சமமாக உயர்த்த சொல்லி தூண்டுகிறான். இன்னும் ஒரு சிலர் இறைவனையே வரைகின்றார்கள். இறைவனுக்கு 4 கண்ணை கொடுத்து 1000 தலையை கொடுத்து என்னென்ன அவனுடைய மனதிற்கு தோன்றுகிறதோ அத்தனை உருவங்களிலும் இன்னைக்கு உலகத்துல இறைவனை வணங்கி வச்சிருக்கான். ஆடா வரைஞ்சி வச்சிருக்கிறான், மாடா வரைஞ்சி வச்சிருக்கிறான், குதிரையாக வரைஞ்சி தலையை மட்டும் மனுஷன் தலையை கொடுத்துருக்கிறான். அவன் என்னதான் செஞ்சாலும் அந்த மனிதனை அதுல ஈடுபடுற மாதிரி அதுல என்ன செஞ்சிருக்கிறான், அவன் இறைவனை கற்பனை பண்றான். மனிதனுடைய கற்பனை எந்த அளவுக்கு போகும்னு சொன்னா, ஏதேனும் ஒன்றை பார்த்ததை ஒத்துதான் அவனுடைய கற்பனை இருக்கும். பார்க்காத ஒன்றை அவன் கற்பனை செய்யவே முடியாது.
இந்த உலகம் இப்போ நீங்களே வந்து இந்த சொர்க்கத்தை நீங்கள் வந்து எப்படி கற்பனை பண்ணுறீங்க? சொர்க்கம்னு நாம் குர்ஆன்ல படிக்கிறோம், அல்லாஹ்வை கற்பனை பண்ண மாட்டோம். முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் நேரடியாக தடுத்து இருக்கிறதுனால அது நம்ம கற்பனை பண்ணவே மாட்டோம். பண்ணுறவங்கெல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கான், ஏன் அவன் புத்தி எப்படி போகுதுன்னு சொன்னால், நம்ம எப்படி கற்பனை பண்ணுறோம்? நரகம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அங்கே நரகத்தில் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எங்கனாச்சும் பார்த்த ஒரு நெருப்பை நாம் கற்பனை பண்ணுவோம், அதை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி சொர்க்கம்னு சொன்னால் நம்ம ஃபிலிம்லேயோ அல்லது டெலிவிஷன்லேயோ அல்லது ஃபோட்டோவிலையோ எங்கேனாச்சும் நம்ம ஒரு சில அந்த குளிர் பிரதேசங்களை பார்த்துருப்போம், ஆறு ஓடுற மாதிரி பார்த்துருப்போம். அதை வச்சு தான் அப்படியே நம்மளுடைய கற்பனை வளரும் தொடருமே தவிர அதை விட்டுட்டு இன்னொன்றை தாண்டி நம்மளுடைய கற்பனை போகாது. அல்லாஹ் மாளிகை என்று சொல்கிறான் குர்ஆன்ல. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அங்கே மாளிகைகள் இருக்கின்றது, அங்கே அமரக்கூடிய அந்த திண்டுக்கள் இருக்கிறது, பெரிய பெரிய சோஃபா செட் இருக்குது அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் காஷியாவில் சொல்லி காட்டுறான். அப்போ இது நமக்கு வந்து எப்படி வரும்? இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோஃபா செட் இருந்தால் தான் நம்மளுடைய கற்பனைக்கு வரும். அதனுடைய வர்ணத்தை வேணால் நம்ம மாற்றி கற்பனை பண்ணலாம், அதனுடைய துணி மேலே போட்டுருக்கிறத வேணால் மாற்றி கற்பனை பண்ணலாம். ஆனால் இல்லாத ஒன்றை கற்பனை பண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கம் என்று சொன்னால் அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? எந்த கண்ணும் காணாத, இது வரைக்கும் இந்த உலகத்தில் எந்த கண்ணும் அதை பார்த்துருக்காது. அப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம கற்பனை பண்ணத்தான் செய்கிறோம். அதே மாதிரி எந்த காதும் கேட்டுறாது, நான் தான் பார்க்கல, இவர் போய் பார்த்துட்டு வந்து இப்படி இருந்துச்சுப்பா அப்படி இருந்துச்சுப்பா என்று ஒரு வந்து அதனுடைய அழகை வந்து வர்ணிக்கிறாரு. இதை நான் கேட்டிருப்பேனா? எந்த காதும் கேட்கவும் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு உள்ளமும் கற்பனை செய்திராத ஒன்றை அல்லாஹ் வந்து அவனுடைய அடியார்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறான்? சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த யார் வந்து அனாதையை வந்து பொறுப்பேற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? அவர்களுக்கு அங்கே வந்து ஒரு மாளிகையை வந்து கட்டி தருகிறான் என்கிற ஏதோ ஒரு ஹதீஸை வந்து போட்டு இங்கே யூஏயில் கூட ஒரு சில பள்ளிவாசலில் அது ஒரு நோட்டீஸாக போட்டு என்ன செஞ்சுருக்காங்க? இங்கிட்ட ஒரு வெள்ளையாக ஒரு ஆறு பாலாரம், இங்கே தேன் கலரில் ஒரு ஆறு, இங்கே கொஞ்சம் வேற ஒரு கலரில் ஒரு ஆறு, 3-4 ஆறு போட்டு பெரிய ஒரு மரம் செடியெல்லாம் போட்டு அப்படி குளுமையான ஒரு உள்ளே வந்து லைட்டாக அப்படி தெரிகிற மாதிரி ஒரு தாஜ்மஹாலை ஒத்து போகக்கூடிய ஒரு மாளிகையை போட்டு இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க? சொர்க்கத்துக்குரிய வழி என்று கீழே வந்து எழுதி போட்டிருக்கிறாங்க. அப்போ சொர்க்கத்தை வந்து கற்பனை பண்ணி அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க? அடோப் பண்ணி கம்ப்யூட்டரில் ஒன்று உருவாக்கி போட்டிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கண்ணும் காணலை, எந்த காதும் கேட்கல, எந்த உள்ளமும் கற்பனை செய்யலைன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை பற்றிய ஞானம் அவர்களுக்கு இல்லாமல் அதை போட்டிருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். அப்போ இப்படி மனுஷன் கற்பனை பண்ணியிருக்க எதை பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், இந்த பூமியில் பார்த்த ஒன்றை அப்படியே லைட்டாக மாற்றுறானே தவிர பார்க்காத ஒன்றை இவனால் கற்பனை பண்ணவே முடியாது. அப்போ அல்லாஹ்வை யாருமே பார்க்கல. அப்போ பார்க்காத ஒரு இறைவனை இவர்கள் எப்படி கற்பனை செய்து வரைந்து வைத்திருக்கிறார்கள்? வரைய தூண்டியது யார்? இதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அந்த கோலுன அலல்லாஹி மாலா தாலமும் பெரிய ஒரு அந்த என்ன இருப்பாங்க? மாடாதிபதியாக இருப்பார்கள், மார்க்கெட்டிற்கு தலைவர்களாக இருப்பார்கள். அவங்க தான் என்ன செய்வாங்க? இதை வரைவாங்க, அல்லது அடுத்தவனை வச்சுட்டு இப்படி வர இப்படி வரன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னால், நைட்டு நான் கனவுல இறைவனை கண்டேன், முடிஞ்சு போச்சு. அப்போ இவர்கள் தாங்கள் கண்டதாக நினைத்து கொண்டு வரையும் பொழுது அவர்கள் இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை ஒத்து போய் தான் அவங்க வரைய முடியும். யானையாகவோ கழுதையாகவோ குதிரையாகவோ பாம்பாகவோ சேவலாகவோ அல்லது மனிதனாகவோ வந்து வரைஞ்சி அதுக்கு 2 கண்ணு, அல்லாவுக்கு 2 கண்ணு தான் இருக்கணுமா? அல்லாவுக்கு 2 கண்ணுன்னு சொன்னது யாரு? யாருமே இல்லை. அல்லாவுக்கு 2 கண்ணு இருக்கலாம், 4 கண்ணு இருக்கலாம், 1 கண்ணு இருக்கலாம். கண்ணுன்ற ஒன்று இல்லாமலே பார்க்கக்கூடிய பவர் அல்லாவுக்கு இருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ கேமராக்கள் வந்து பார்க்குது, அது கண்ணு மாதிரியா இருக்குது? இல்லை. அப்போ அல்லாவுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஆனாலும் மனிதர்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், இறைவனுக்கு பல்வேறு உருவங்களை இந்த உலகத்தில் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்களே, அவர்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது? ஷைத்தானுடைய தூண்டுதல் என்று குர்ஆன் சொல்லி காட்டுது. இப்படிலாம் இவன் வரைஞ்சி வச்சதுக்கு என்ன காரணம்? ஷைத்தானுடைய தூண்டுகோல். இப்படி ஷைத்தான் உன்னை தூண்டாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய உணவிலிருந்து உன்னை நீ தூய்மைப்படுத்தி கொண்டு வர வேண்டும். சாப்பிடக்கூடிய சாப்பாடு, குடிக்கக்கூடிய தண்ணியில இருந்து ஹலாலா இருக்கணும், அதாவது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கணும். அடுத்தவன்றிருந்து திருடினதாகவோ கொள்ளையடிச்சதாகவோ அடுத்தவனை ஏமாத்தினதாகவோ அந்த பொருள் இருக்குமே ஆனால் அது உன்னுடைய வயிற்றில் இருக்கிற வரைக்கும் சைத்தான் என்ன செய்வான்? அவனுடைய வழியில் உங்களை அழைத்து கொண்டு செல்வான். இது எங்க ஆரம்பிக்குது? உணவுல ஆரம்பிக்கிறது. இறைவனுக்கே வந்து கற்பனை உருவம் தரக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விடுகின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுறான். இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறான். இவன் இடத்திலே போய் என்ன சொல்லி காட்டுறோம்? ஒரே ஒரு வசனத்தை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அவர்களிடத்துல போய் நம்ம என்ன சொல்றோம்? இதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹு, இறைவன் புறத்திலிருந்து இறக்கியருளப்பட்டதை பின்பற்றுப்பா, இதெல்லாம் விட்டுரு, இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நீ உண்ணக்கூடிய உணவு ஹராமாக இருக்கிறது, பன்றியோட இறைச்சி சர்வ சாதாரணமாக சாப்பிட்டுட்டு இருக்கிற, மருத்துவ ரீதியாக அது தூய்மையானது இல்லை என்று நிரூபித்த பிறகும் அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். இறந்து போனது சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். சாப்பிடாது என்று மார்க்கம் சொல்லுது. இது இறைவனுடைய வசனத்தை பின்பற்றுதல்.
அதே மாதிரி கற்பனையாக வரைந்து வைத்திருக்கிற இந்த உருவத்தை நீ வணங்குற, இதுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது, இப்படித்தான் இறைவன் இருப்பான் என்பது உன்னிடத்துல எந்த ஒரு வேத ஆதாரமும் கிடையாது. எந்த ஒரு தூதரும் மட்டும் வந்து சொல்ல வந்த தூதர் எல்லாம் வந்து யா கௌமி யாபுதல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டான் தனது திருமுறையில. எந்த ஒரு தூதராக தான் அவருடைய முதல் கூற்று என்ன? நான் தூதர் என்பதல்ல, சமுதாயமே என்னுடைய இறைவனை வணங்குங்கள், இறைவனை வணங்குங்கள் தான் அவருடைய முதல் கூற்று. இப்படி சொல்லுவதற்கு நான் வந்திருக்கனால நான் அவருடைய தூதர் என்று இரண்டாவதுதான் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். முதல் எடுத்த உடனே வந்து அது அவர்களுடைய அந்த அழைப்பு பணியிலே அவர்கள் எவ்வளவு வந்து உண்மையாளர்களாகவும் முதன்மையாளர்களாகவும் திகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, காரியத்துல கண்ணுன்னு சொல்லுவோமே, ஒரு விஷயத்தை பத்தி நாம பேச போறோம்னு சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், அவங்களை நலம் விசாரிப்போம், அதுக்கப்புறம் பொறுமையா வந்த காரணத்தை சொல்லுவோம். ஆனா தூதர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தங்களை தூதர் என்று சொல்லிக் கொள்வது, இன்னும் உலகத்தில் அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை சொல்வதெல்லாம் பின்னால முதல் அறிவுரை என்னவென்று சொன்னால் இறைவன் ஒருவன் தான், அந்த ஒரே இறைவனை வணங்குங்கள் என்பதில் ரொம்ப உறுதியாக அவங்க வந்து சொல்லி காட்டியிருக்கிறதுனால தான் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய சிறந்த ஒரு அந்தஸ்தை மறுமையில வந்து தர்றான். இது பெரிய மிகப்பெரிய தியாகம். ஏற்றுக்கொண்ட சமுதாயத்தை நம்மளால சொல்ல முடியலையே, ஏற்றுக்கொண்ட சமுதாயம் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்ட சமுதாயம், அவனுடைய தூதர் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை ஒப்புக்கொண்ட சமுதாயம், இறைவனுடைய வேதம் குர்ஆன் தான் என்பதுல தெள்ள தெளிவாக அதுக்கு வேற எந்த ஒரு நூலுக்கும் கொடுக்காத மரியாதை கொடுத்து வச்சிருக்கிற சமுதாயத்துக்கிட்ட இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனத்தை சொல்றதுக்கு நமக்கு பயமா இருக்குது. இது இல்லாத மக்கள்கிட்ட போய் பல ஆண்டு காலம் தொடர்ந்து சொல்லணும்னு சொன்னா அவருடைய எமோஷன், அந்த விளைவுகள், எதிர் விளைவுகள்லாம் எப்படி அமையும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அவங்க போய் சொல்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய மன தைரியம் வேணும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவரிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, ஒவ்வொரு தூதர்களும் சொல்லியிருக்கிறாங்க, இதா கீலலஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எதனை இறக்கி அருள் இருக்கிறானோ அதை பின்பற்றுங்களப்பா என்று சொல்லும் பொழுது காலு பல் நத்தபிஉ மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்களுடைய முன்னோர்களுக்கு ஏதோ இறக்கி அருளப்பட்டிருக்கு, ஒன்றும் அவங்க கையில் கிடையாது, அதெல்லாம் இறக்கி அருளாமலாம் அவங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி அருள்வதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று ஒதுக்குறாங்க. இப்போதான் மனிதன் காஃபிராக. ஆரம்பத்தில் அல்லாஹு ஜல்லஷானு தாலா 2வது அத்தியாயத்தின் 168வது வசனத்தில் மனிதர்களே என்றுதான் துவங்குகிறான். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு அறிவுரை சொல்றான், நல்லதை சாப்பிடு, அனுமதிக்கப்பட்டதை சாப்பிடு, சைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதே, அவன் உன்னோட வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுருவான், அந்த வழிகேடு சின்னதா இருந்து கடைசியா முத்தி போய் என்ன செய்யும், எனக்கே ஒரு உருவத்தை வரைஞ்சி வைக்கக்கூடிய அளவுக்கு, எனக்கு பெண் மக்கள் இருப்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு, நான் தான் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை பிள்ளையாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்திற்கு மனிதர்களை வழிகெடுத்து விடும். அப்படி வழிகெட்டு போன அத்தனை மக்களையும் அழைத்து நாம சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை இறைவனின் புறத்தில் இருந்து அருளப்பட்டதை பின்பற்று, இல்லாததெல்லாம் விட்டுரு, மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் புறத்தில் அருளப்பட்டதை பின்பற்று என்று சொன்னால் அவர்களிடம் வரக்கூடிய பதில் என்ன? ஏற்றுக்கொள்ளாத மக்கள், ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் ஆயிடும், ஏற்றுக்கொள்ளாத மக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய முன்னோர்கள், என்னுடைய அப்பன் பாட்டன் முப்பாட்டன் இவங்கெல்லாம் உன்னை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க, இது என்ன ஒரு வேத ஆதாரம் இல்லாம அவங்க செஞ்சிருப்பாங்களா? அவங்கள விட நீங்க அறிவாளியா? அவங்க பின்பற்றுவதை, அவர்கள் பின்பற்றியதைத்தான் நாங்களும் பின்பற்றுவோம், அவர்களை நாம் எந்தெந்த விஷயம் செய்வதை கண்டோமோ அதற்கு நாங்கள் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டோம் என்று அவர்கள் அதிலே உறுதியாக இருந்து விடுகின்றார். இப்படி உறுதியாக இருந்து விட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவலவுகான ஆபாகும் லா யாக்கிலூன ஷையா ஃபலா யஹ்ததூன், அந்த முன்னோர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூதாதையர்கள், அப்பன் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம், இவர்கள் எல்லாமே வந்து என்னவாக இருந்திருக்கின்றார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அந்த இல்மு அவங்களுக்கு கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை அருளப்படுவதற்கு முன்னால் அந்த சமுதாயத்திட்ட எந்த வேதமும் கிடையாது. அங்க மதீனாவில் இருக்கிறவன் வந்து இன்ஜீலை வைத்திருந்தான், அதுல இருக்கக்கூடிய ஒரு சாரார் தௌராத்தை வச்சிருந்தாங்க, மக்காவில் வந்தவன்ட்ட எந்த வேதமும் கிடையாது. அப்ப அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவலவு கான ஆபாகும், அவர்களுடைய அந்த முன்னோர்கள் லா யாக்கிலூன், அதாவது ஒரு விஷயத்தை உள்வாங்கி விளங்குறது இருக்கு, அதுதான் யாக்கில், உண்ணுதலுக்கு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. அப்ப அந்த விஷயங்களை வந்து உள்வாங்காத ஒரு சமுதாயம், இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருப்பான், அவன் மனசுக்கு என்ன தோன்றோ அதை செய்வான், அவன் ஒரு வேதத்தை படிச்சுக்கிட்டு செய்யறது இல்லை. இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவர்களாக அவருடைய சமுதாயம் இருந்திருக்கலாம். ஃபலா யஹ்ததுன், நேர்வழி என்று சொன்னால் என்னவென்றதே வந்து அறியாத ஒரு மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களையா நீங்கள் வந்து பின்பற்றுவீர்கள் என்று இடத்துல எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த 2 வசனங்களிலே அழகான படிப்பினையை நமக்கு தருகின்றான். அப்போ இந்த படிப்பினையை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் இதை எடுத்து சொல்லுவது நம் மீது கடமையாக இருக்கின்றது.
அப்ப இப்படி எடுத்து சொல்லும் பொழுது யார் இதனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் முஸ்லீம்கள் ஆயிடுறாங்க. இல்லை என்று நான் முன்னோர்களை பின்பற்றிட்டு போறேன்னு சொன்னா அவர்கள் காஃபிர்களாக ஆகிவிடுகின்றார்கள். இதனைத்தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுறான். இப்படி நிராகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, இப்படி என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா 68, 69, 70 ஆகிய வசனங்களிலே அல்லாஹ் இந்த சாராம்சத்தை சொல்லி காட்டுறான். ஒட்டுமொத்த மனிதர்களை அழைத்து நீங்க நல்லவற்றை உண்ணுங்கள், அனுமதிக்கப்பட்டவற்றை உண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த உண்ணுதலில் இருந்து உங்களுடைய இறையச்சம் துவங்க வேண்டும். சாப்பிடும் போது அருந்தும் போதெல்லாம் ஹலால தான் சாப்பிடுவேன் என்ற நிலைக்கு ஒருத்தன் வந்துட்டாலே அவனுடைய எல்லா விஷயங்களும் என்ன செய்யும், சரியானவையாக அமைந்துட்டே வரும். இப்படி அமைந்துட்டு வரும் பொழுது அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஒரு கற்பனை பண்ணி இதுதான் இறைவன் வணங்குன்னு சொன்னா இது எப்படி இறைவன் ஆக முடியும் என்று அவன் சிந்திப்பான். அப்போ இந்த உருவம் இறைவன் கிடையாது, இறைவனை யாருமே பார்க்காத ஒன்றைத்தான் வரைந்து வைத்திருக்கிறார்கள் சொல்லி அந்த இறை வழிபாட்டிலிருந்து அவன் வெளில வருவான். இப்படி வெளியே வராம போயிட்டான், முன்னோர்களே பின்பற்றுவேன்னு ஒருத்தன் சொல்லிட்டா அவனுக்கு அறிவுபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவன் அதை மறுக்கிறான். உடனே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுக்கு காஃபிர் என்று பெயர் சூட்டுகிறான். யாருன்னா அதுக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கிறோம் நிராகரிப்பாளர். முன்னால கொண்டு ஒரு விஷயத்தை வைத்த பிறகு வேண்டாம் என்று தள்ளுவது. இப்படி ஒரு விஷயமே வராமல் இருப்பவர்களை நாம் காஃபிர்கள் என்று சொல்ல முடியாது. இப்படி ஒரு செய்தியே தெரியாது, இஸ்லாம் என்ற ஒரு செய்தியே கேள்விப்படாத காட்டுவாசிகள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குரான் போய் சேரல, குரானுடைய அறிவுரைகள் அவர்களுக்கு போய் சேரல. அங்க எந்த ஒரு முஸ்லீமும் போய் என்ன செய்யல, அவங்களுடைய பாஷையும் நமக்கு தெரியாது போய் சொல்லல. அவங்களை காஃபிர் என்று சொல்லுவதா? அவங்களை காஃபிர் நம்ம சொல்ல வேண்டாமே. அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி யார் முன்னோர்களைத்தான் பின்பற்றுவோம் என்று அதில் உறுதியாக இருந்து இந்த மார்க்கத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ, நிராகரிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மஸலுல்லதீன கஃபரு, மூதாதையர்களே பின்பற்றுவோம் என்று உறுதியாக சொல்லிவிட்ட அந்த நிராகரிப்பாளர்களுக்கு உள்ள உதாரணம் என்னவென்று சொன்னால் கமஸலில்லதி யன்கி பிமா லா யஸ்மவு இல்லா துஆ வ நிதா. ஒரு ஆடு மாடு போன்ற கால்நடைகள் எல்லாம் அந்த ஆடு ஓட்டக்கூடியவன் என்ன செய்வான், அதை அழைப்பான், அதை ஓட்டுவான். இந்த ஒரு ஓசையை தவிர அவன் வேற யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அது அதுக்கு ஒண்ணுமே வழங்காது. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுறான். அவை எப்படிப்பட்டவை என்று சொன்னால் அந்த இடையன் என்று அந்த ஆடு மாடை ஓட்டக்கூடியவன் இருக்கிறானே, அவன் எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஓடி வந்துடும். நம்ம ஆடுகள்லாம் பார்க்கலாம், நீங்க கிராமப்புறங்கள்ல 3-4 பேர் அவங்களுடைய ஆடுகளை ஒன்றாக சேர்த்து மேய்க்க போவாங்க. 4 பேர் 5 பேர் கூட போவாங்க. ஆளுக்கு 50 ஆடுன்னு சொன்னா 250 ஆடு ஒன்னா மேயும். இந்த ஆட்டுல ஒரு 50 ஆடு என்னதுன்னா அந்த 50 ஆட்டையும் நான் அடையாளம் காண முடியுமா? அடையாளம் காண முடியாது. என் சத்தம் அது அவங்களுக்கு தெரியும். நான் என்ன செய்வேன், ஏதாச்சும் ஒரு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆட்டுக்கு ஒரு குரலை கொடுத்தா போதும், எல்லா ஆடும் தனியா ஓடிடும். அந்த ஆடு அதனுடைய குட்டி எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், 50 தனியா வந்துடும். அதை தவிர அதுக்கு வேற எந்த அறிவும் கிடையாது. அப்ப அல்லாஹ் இதனை சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் அந்த ஆடு கால்நடைகளை போன்று இருக்கக்கூடியவர்கள், அந்த நிராகரிப்பாளர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் கால்நடையை போன்று அந்த முன்னோர்கள், அது மட்டும்தான் அவங்களுடைய மூளையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேற எதை பற்றி அவங்க சிந்திக்கிறது இல்லை. இவ்வளவு அழகாக குரானை நீங்க எடுத்து சொன்னாலும், ஹதீஸை எடுத்து சொன்னாலும், அல்லாஹ்வுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு அவன் முன் ஓதப்பட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், முன்னோர்கள் அதுல மட்டும்தான் இருப்பான். அப்ப அந்த ஆடு மாடுகள் என்பது எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த இடையனுடைய அந்த ஒரு குரல், மற்ற எவ்வளவு பெரிய குரலா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், நீங்க கூட்டு போய் என்னதான் செஞ்சாலும் அது வராது. இவன் அழைத்தா மட்டும் அது ஓடி வரும். அப்ப அதை மட்டுமே செவியேற்கக்கூடிய தன்மை மட்டும்தான் அவைகளுக்கு இருக்கின்றது. அதை தவிர வேறு எதனையும் செவியேற்காத சும்முன் புக்முன் உம்யுன் வஹும் லா யாக்கிலூன், அவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள், எனவே அவர்கள் விளங்க மாட்டார்கள். அப்ப செவிடர்கள் என்று சொன்னால் அழைப்பதை மட்டும் எப்படி கேட்கிறான்னா, கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்க மாட்டான். காது இருக்கான்னு சொல்லி ஒருத்தர் கேட்போம் நம்ம, ஏன்டா கூப்பிடுறேன் காது இருக்கா இல்லையா உனக்கு, செவிட்டு போயலா நீ அப்படிலாம் சொல்றோமே. செவிடர்களா எல்லாரும்? சிந்தனை வேறொரு புறத்தில் இருக்கும் பொழுது நாம் அழைப்பது அவர்களுக்கு கேட்காது. அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சிந்தனை எங்கேயாச்சும் போச்சுன்னு சொன்னா கவனிக்கலைங்க சொல்லுங்க. காதுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷட்டர் கொடுக்கவே இல்லை. கண்ணை நம்ம விரும்பினா பார்க்கலாம், இல்லாட்டி முடிக்கலாம். அப்படியே விரும்பினா பேசலாம், இல்லாட்டி முடிக்கலாம். கையை கொண்டு போய் தான் கண்ணை மூடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா காது மட்டும் நம்ம கையை கொண்டு போனாதான் மூட முடியுமே தவிர, என்னமோ சத்தம் வருது நான் காதை மூடிக்கிறேன், கண்ணை மூடுற மாதிரி காதை மூட முடியாது. ஆனாலும் என்ன செய்யறோம், எத்தனையோ சப்தங்களை கேட்கிறோம், எத்தனையோ பேர் பேசுறது கேட்கிறோம், ஆனா சிந்தையில பதியாது. அவ சிந்தையில பதிஞ்சாதான் அது கேட்கறது. இல்லாம இந்த சத்தத்தை இப்ப நம்ம நான் பேசுறது நீங்களும் கேட்குறீங்க, நீங்க ஒரு பூனைக்குட்டியை உட்காரச்சு அதுவும் கேட்டுட்டு தான் இருக்கும். உங்களுக்கு விளங்கு, அதுக்கு விளங்காது. இதுதான் வித்தியாசம். அப்ப இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் கேட்க வேண்டியதை கேட்காத செவிடர், பேச வேண்டியதை பேசாத ஊமைகள் பேசுறாங்க. எத்தனையோ சத்தம் இருக்கு, ஆடு மாடு எல்லாமே என்ன செய்யுது,
தங்களுக்குள் பேசிக்கொள்ளுது. ஏதாச்சும் ஒரு சப்தத்தை வெளியே கொண்டு வரக்கூடியதான் ஒவ்வொரு மிருகமும் இருக்கு. ஆனா மனிதனுடைய பேச்சு எவ்வளவு மாறுபடுது, எவ்வளவு அரிய பல கருத்துக்களை ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தையில் இருப்பதை இந்த நாவு வெளிப்படுத்தி விடுகின்றது. அவன் படித்ததை பிறரிடம் சொல்ல வைத்து விடுகின்றது. இவ்வளவு அழகான ஒரு சிறப்புத்தன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த கொடுக்கப்பட்ட மனிதர்களிலே ஒரு சாராரை அல்லாஹ் ஊமை என்று சொல்றான். என்ன ஊமை? பேச முடியாத ஊமையா? பேச வேண்டியதை பேசாத ஊமை, கேட்க வேண்டியதை கேட்காத செவிடு, பார்க்க வேண்டியதை பார்க்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்தாலே போதுங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்களுடைய உடலையும் இந்த பூமியையும் சற்று நேரம் நீங்கள் ஆய்வு செய்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் என்ன செய்றாங்க, சந்திரன் சூரியனை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஆச்சரியப்படுதல் இஸ்லாத்தை அறியக்கூடிய அந்த படித்தரம் என்றே சொல்லலாம். ஆரம்பத்துல சந்திரனை மட்டும் ஒருவன் சிந்தித்து விளங்குனானேன்னு சொன்னான். கல் இருக்குங்கிறான், மண் இருக்குங்கிறான். கல்லு மண்ணு எப்படி வெளிச்சத்தை கொண்டு வரும்? இது ஒரு அத்தாட்சி பார்த்தாதா? அங்கிருந்து மண்ணே கொண்டு வந்து காட்டினான். சந்திர மண்டலத்துல இருந்து மண்ணு கொண்டு வந்து காட்டினாங்க. நம்ம கடற்கரையில் கிடக்கிற மண்ணு மாதிரி தான் இருக்குது. இந்த மண்ணிலிருந்து பிரதிபலித்து இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வர செய்கிறான் என்று சொன்னால், அந்த வல்லமைக்குரியவன் நம்மை படைத்து நம்மளை பராமரிக்கக்கூடிய அந்த இறைவன் மறுபடி படைக்க சக்தியுடையவனாக இருப்பானா, இருக்க மாட்டானா? அப்ப இந்த அளவுக்கு மனசு சிந்திச்சாலே போதும். இப்படி கூட சிந்திக்காம அவன் என்ன செய்யறான்? அவனுடைய சிந்தனையை முன்னோர்கள் என்று ஒரே கோணத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த வசனத்திலே காபிர்களுடைய அந்த உதாரணம் கால்நடையை போன்றது. அப்ப 171வது வசனத்துல அல்லாஹ் நிராகரிப்பாளர்களுக்கு கால்நடை என்ற அந்த உதாரணத்தை சொன்னால், அவர்கள் எவ்வாறு நிராகரிப்பாளர்களாக ஆகிறார்கள் என்பதற்கு தான் அந்த முன்பின் வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த வசனத்திலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். நிராகரிப்பவர்களுடைய அந்த உதாரணமாவது இந்த இடையனுடைய அந்த ஆடு மாடு ஓட்டக்கூடியவனுடைய அந்த அவனுடைய அழைப்பு, அவனுடைய சப்தம், இதை மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு கால்நடையை ஒத்து இருக்கின்றது என்று உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டி, ஆடு மாட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்குதான்னு சொன்னா இருக்கிறது என்று சொல்லுவோம் ஒவ்வொரு மனுஷனும். ஆனா இறைவனுடைய விஷயத்தில் மட்டும் காபிர்களாக நிராகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வித்தியாசம் இல்லாமல் இருக்கின்றார்களே, இதனை அல்லாஹ் நம்ம எல்லாரையும் சிந்தித்து பார்க்க சொல்லணும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா விசுவாசம் கொண்டவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் அருளியவற்றிலே தூய்மையானவற்றை சாப்பிடுங்க. அல்லாஹ் எல்லாமே கொடுத்துருக்கிறான். மருந்துக்காக கொடுத்துருப்பான், இன்ன பிற தேவைக்காக கொடுத்துருப்பான், ஆடு மாட்டுக்கு கொடுத்துருப்பான், எத்தனையோ இந்த பூமியில் அல்லாஹ் விளைவிக்க செஞ்சிருப்பான். எல்லாத்தையும் சாப்பிடாத, அதில் தூய்மையானவற்றை மட்டும் உண்ணுங்கள். வஷ்குரு லில்லாஹ், அதை சாப்பிட்டு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ உண்ணுவது தூய்மையாக தேர்ந்தெடுப்பதும், உண்டு முடித்த உடனே அவனுக்கு நன்றி செலுத்துவதும் அவனுடைய வணங்குதலில் ஒன்று என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த வசனத்திலே தொடர்ந்து 172வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, நிராகரிப்பாளர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் முஸ்லீமாக இல்லையோ மீதி எல்லாம் காஃபிர் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் என்று அழைப்பதெல்லாம் காஃபிர்களையும் சேர்த்து, உலகத்தில் எல்லா மனிதரும் சேர்த்து அழைக்கிறான். காபிர்கள் தனியாகவும் சொல்றான். அப்ப தனியா அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து காபிர்கள் என்று எப்ப சொல்றான்? இந்த வசனத்துல உங்களுக்கு அழகா விளங்கி இருக்கும். மனிதர்களே என்று முதலில் அழைத்து முடிக்கும் பொழுது காபிர்களுக்கு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறான். அப்ப இங்கிட்டு வந்துட்டவெல்லாம் முஸ்லீம், இங்கிட்டு இருக்கிறவெல்லாம் காஃபிர். இந்த செய்தி யாருக்கு போகுதோ போகிறதுக்கு முன்னால் அவர்கள் மனிதர்கள். அப்ப மனிதர்கள் என்று ஒரு 100 பேருக்கு இந்த வசனங்களை எல்லாம் சொன்னா அதுல ஒரு 50 பேர் ஏத்துக்கிட்டா 50 பேர் முஸ்லீம். 50 பேர் இல்ல மூதாதையர் விஷயத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் காஃபிர். இன்னும் 100 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த விஷயமே போகல. அவங்க யாரு? அவங்க மறுபடியும் அய்யுஹன் நாஸ் தான், மனிதர்கள் தான். அவங்க மனிதர்கள் என்ற ஸ்டேஜ்ல உலகம் உள்ளளவுக்கும் மனிதர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவர்களை எல்லாம் நாம காஃபிர்கள் என்று சொல்லக்கூடாது. இன்னும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இன்னொரு உதாரணத்தை சொல்லி காட்டுறோம். யாருக்கு? காஃபிர்களுடைய உதாரணங்களிலேயே இன்னொரு உதாரணத்தை சூரத்து ஆல இம்ரான்ல 117வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 116வது வசனத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன கஃபரு லன் துகுனி அன்ஹும் அம்வாலஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷையா. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய பிள்ளைகள் இறைவனிடமிருந்து அவர்களை சிறிதளவும் காப்பாற்றாது. அப்ப இறைவனுடைய அந்த மறுமை பிடியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்ன பத்ஷ ரப்பிக்கல் ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி எப்படிப்பட்டதுன்னு சொன்னா கடுமையானது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பிடிக்கிறான். கடன் கொடுத்தா கடன்காரன் பிடிப்பான், வேற ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்ல உறவினர் பிடிப்பான், திருடனா இருந்தா போலீஸ்காரன் பிடிப்பான். உலகத்துல பல்வேறு காரணங்களுக்காக பல மனிதர்கள் பிடிக்கப்படுறாங்க. ஆனா இதுல தப்பிக்கிறது தான் அதிகம்.
நீ உலகத்துல வந்து தண்டிக்கப்பட்ட திருடர்களை விட தண்டிக்கப்படாத திருடர்கள் தான் அதிகம். அப்போ போலீஸை விட, கோர்ட்டை விட, மற்ற இன்ன பிற சட்டத்திட்டங்களை விட திருடக்கூடியவன் தான் அறிவாளியா இருக்கான். அப்போ இப்படி வந்து மனிதர்கள் வந்து பிடிக்கப்பட்டது கொஞ்சம், பிடிக்கப்படாது கொஞ்சம், சதவீதம்னா நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படலாம். ஒரு நாட்டில் 80% பேர் தண்டிக்கப்பட்டிருந்தா ஒரு நாட்டில் வந்து 20% பேர் தண்டிக்கப்பட்டிருப்போம். 100% தவறு செய்தவரும் தண்டிக்கப்பட்ட நாடு எங்கேயுமே கிடையாது. இது சாத்தியமும் இல்லை மனிதனுக்கு. அப்போ இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் மறுமையில வந்து என்ன செய்வான்? ஒட்டு மொத்தமா பிடிப்பான். எப்படி பிடிப்பான்? இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதன் வந்து தவறு செய்கிறான், அந்த தவறுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கு, தண்டனை இருக்கிறது. எப்படி? ஒரு மனிதனை கொண்டுட்டா ஒரு முறை தூக்குல போடலாம், 4 பேரை கொண்டா 4 தடவை தூக்குல போட முடியுமா? இது மனிதனால முடியாது. அப்ப 4 பேரை கொண்டதுக்கு 4 மரணத்துக்குரிய தண்டனை அவனுக்கு கொடுக்க மனுஷனால முடியாது, அல்லாஹ்வால தான் முடியும். அதே மாதிரி ஒருவர் இந்த உலகத்துல ஒரு நன்மையை செய்கிறார், அவரை நீங்க பாராட்டுறீங்க அல்லது விருந்து கொடுங்க, நன்மையை அவருக்கு செய்யணும் நாடுறீங்க, அவருக்கு எத்தனை தடவை செய்ய முடியும்? ஒரு முறை அவரை பெரிய அளவுல புகழ்ந்தா ஒரு இன்பம் கிடைக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் புகழாம இருந்தா வருத்தம் வருமே தவிர அதுக்கு மேல நீங்க அவரை புகழ்ந்து என்ன செய்ய முடியாது? ஒரு மனுஷனை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது, திருப்தி அடைய முடியாது. மனிதன் என்பது எதை ஒரு முறை வந்து சுவைத்து விட்டானோ அதை மறுமுறை சுவைக்கும் பொழுது அவனுக்கு சாதாரணமா போயிடும், பல முறை சுவைக்கும் போது புளிச்சு போயிடும். அப்ப அதை விட பெருசா கொஞ்சம் வேணும். எம்எல்ஏவா இருந்தா எம்எல்ஏ வாழ்க, எம்எல்ஏ வளர்கன்னு சொன்னா முதல் தடவை சொல்லும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமா பூரிப்பா இருக்கும். 2வது தடவை சொல்லும்போது ஆமா எம்எல்ஏ தான் 2 வருஷமா இருந்துட்டு இருக்கோமே, 4 வருஷம் போனா எம்எல்ஏன்னு சொன்னா இது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுப்பா, எப்போ முதலமைச்சர்னு கேட்கறது. அப்ப அதுக்கு மேல உள்ளதுக்கு தான் மனுஷன் வந்து விரும்ப ஆரம்பிப்பான். அப்ப மேல மேல வந்து போறதுக்கு வந்து மனிதன் நீங்க எவ்வளவுதான் போனாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்தியாவுக்குள்ள நீங்க என்னதான் பிரதமரை கொண்டு போய் உட்கார வைக்கலாம், அதுக்கு மேல ஒரு பதவி என்பது இந்தியாவில் கிடையாது. அப்ப இப்படி பார்க்கும் பொழுது பல்வேறு நன்மைகள் நீங்கள் ஒருவருக்கு செய்வதாக இருந்தாலும் அல்லது பல்வேறு தண்டனையை கொடுப்பதாக இருந்தாலும் உலகத்தில் சாத்தியமில்லை. ஆனா மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு நன்மையை தருவதாக இருந்தாலும் அதற்கென்று பல தரஜாக்களை வச்சிருக்கிறான், அவ்வளவு சிறப்புகளையும் வைத்திருக்கிறான். அதே மாதிரி ஒருவனுக்கு தண்டனையை கொடுப்பதாக இருந்தாலும் 4 பேரை கொண்டவனுக்கு உரிய தண்டனையும் ஒருவனை கொண்டவனுடைய தண்டனையும் நிச்சயமா வேறுபட்டு இருக்கும். 4 தடவை இந்த உலகத்துல தூக்குதுன்னா தர முடியாது, ஆனா மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இறைவனுடைய பிடி என்பது மிக கடுமையானது. அப்படி கடுமையான பிடியிலிருந்து மனிதன் வந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவன் நல்ல அமல்களை செய்து அவன் முன்கூட்டி என்ன செய்யணும்? அதை அவன் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு எதை சேகரிக்கிறான்? 4 பிள்ளைங்க, இன்னைக்கு வேணா அந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிருக்கலாம். 2 பெற்றால் இன்பமயம்னா 1 பெற்றால் ஒளிமயம்னு சொன்னா நாமே குழந்தை நமக்கே குழந்தைன்னு சொல்லாதான் பாக்கி. இந்த அளவுக்கு இன்னைக்கு ஆகிப்போச்சு. ஆனா அன்னைக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு 10 ஆண் பிள்ளைகள் ஒரு வீட்டுல இருந்தா அவன் இப்படிதான் நெஞ்ச நிமிஷம் நடப்பான், இப்படிதான் நடப்பான். அவர் 10 பிள்ளைங்க அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்னா அவனுக்கு ஒரு கௌரவம். அதுவும் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவனுக்கு மிகப்பெரிய கௌரவமாக 4 ஆண் பிள்ளை 5 ஆண் பிள்ளை இருந்தால் யாரும் வந்து ஒரு தப்பை நீங்க பண்ணாலும் கை வைக்க மாட்டான். அவன் பிள்ளைங்க வந்து நம்மளை அடிச்சிடும் ஒரு பயம். இப்படிதான் அடிச்சுட்டு வெட்டிட்டு குத்தி கடந்தான் மக்காவிலையும் மதீனாவிலும் இருக்கக்கூடிய மக்கள். இப்படிதான் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் குடும்ப ரீதியான சண்டைகள் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு ஆச்சரியம்லாம் கிடையாது. நம்ம பகுதிகளிலையும் மார்க்கறிவு இல்லாதவர்கள் அல்லது ஏனைய இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் அவங்களுடைய பாட்டனார் காலத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் ஒரு குடும்பத்தின் ஒரு குடும்பம் பொண்ணு கொடுக்காம பொண்ணு எடுக்காம இருப்பாங்க. அடிச்சுட்டு குத்திக்கிட்டு இல்லாட்டியும் பொண்ணு கொடுக்காம இருக்கக்கூடியது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை காரணமா சொல்லுவோம். இது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்பது வந்து அவர்களுக்கு வந்து விளங்குறது இல்லை. ஏதோ அவர்கள் செய்த ஒரு தவறுனால ஆயிட்டாலும் நம்ம அந்த தவறுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அதே மாதிரி அவர்கள் அந்த சம்பந்தம் இல்லாதவர்கள். ஒரு தாய் தந்தை வந்து தவறானவர்களாக இருந்தால் அந்த குழந்தை நல்லவனாக இருக்கலாம். ஒரு விபச்சாரியோட குழந்தை கெட்டவன் மார்க்கம் சொல்லுமா? இந்த விபச்சாரியுடைய குழந்தையை இன்னைக்கு இஸ்லாம் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? அட்ரஸ் இல்லாதவன், தகப்பனார் பேர் தெரியாதவன், இன்சியல் இல்லாட்டி அவன் ஏதோ வந்து ஒரு இழிநிலை மாதிரி, ஒரு மனித சமுதாயத்திற்கு துரோகமா ஏதோ வந்து செஞ்சிட்ட மாதிரி, அவனுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? தகப்பனார் என்னார் என்று தெரியாமல் ஒருத்தன் இந்த உலகத்துல பிறந்துட்டான்னு சொன்னா உனக்கு தான் தெரியலே தவிர தகப்பனார் ஒருத்தன் இருப்பான், அவன் தெரியாது. இவனுடைய பாவமா, இவனுடைய குற்றமா, இவன் நம்மள மாதிரி சராசரியாக இந்த உலகத்துல பிறந்தவன் தான் மனுஷன் நினைக்க மாட்டேங்கிறான். தகப்பனார் பேர் தெரியாம வந்து அவன் என்னமோ வந்து ஒரு சாக்கடை மாதிரி இப்படி நினைக்கிறது. இப்படி இன்னும் தற்பெருமை என்று சொல்லுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தான் சொல்றாங்க இலக்கணம். இன்னைக்கு தற்பெருமை நாம என்னென்னமோ சொல்றோம். இருக்கிற அளவுக்கு அவன் ஆடை அணிகிறது தற்பெருமை கிடையாது. இருக்கிற அளவுக்கு அவனுடைய பேச்சு நடை உடை இருப்பது தற்பெருமை கிடையாது. தற்பெருமைன்னு சொன்னா 2. என்ன? ஒன்னு இறைவனை வணங்காது இருப்பது, மற்றொன்று அடுத்தவர்களை இழிவாக கருதுவது. இந்த 2 தான் தற்பெருமைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே என்ன தர்மி சகோதரர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த வசனத்துல வந்து சொல்லி காட்டுறான். சூரத் ஆல இம்ரான்ல 116வது வசனத்துல சொல்றான், நிச்சயமாக நிராகரிப்பவருடைய பொருளும் அவர்களுடைய பிள்ளைகளும் இறைவனிடமிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள சிறிதளவும் பயன்பெறாது.
சிறிதளவும் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எத்தனை குழந்தைகளை இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டாலும் இந்த உலகத்தில் தான் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, பல்வேறு நன்மைகளை ஈட்டி தரலாம். மிகப்பெரிய பொருளாதாரத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க, பேங்க்லாம் நிறைஞ்சிரு என்ன பணம் வச்சிருக்கிறீங்க, இது இந்த பூமியில உங்களுக்கு என்ன செய்யும், நன்மைகளை பயக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எவ்வளோ பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் அனுமதிக்கப்படலாம், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற காரணத்தினால. தனி விமானம் வச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம், உங்களுக்கு அது இருக்கிறதுனால. ஒரு போகிற இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு சொன்னால் ஓடோடி வருவதற்கு உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம். இதெல்லாம் இந்த உலகத்தில். மௌத்தா போயிட்டீங்க, மௌத்தா போனதுக்கு பிறகு மறுமையிலத்துக்கு எல்லாம் நரகத்தில் போடுறான். இந்த பிள்ளைகள் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களுடைய பேங்க் பேலன்ஸு இந்த பூமியும் அதில் உள்ளவையும் அழிந்து விடுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுறாங்க, பூமியும் இதில் உள்ளவையும் என்ன செய்யும், அழிந்து விடும். அதை எடுப்பதற்கு கூட உங்களால் முடியாது. இதா ஜுல்சிலத்தில் அர்துசில் ஜாலகா, இந்த பூமி வந்து பெரும் அதிர்ச்சி கொண்டு என்ன செய்யும், நடுங்க ஆரம்பிச்சிடும். தூள் தூளா எல்லாமே வெடிச்சு சிதறி போயிடும். அப்படிப்பட்ட சிதறிட்ட பிறகு இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் எடுக்கவும் முடியாது. அதை எடுத்து கொடுத்தா வாங்குறதுக்கு ஆளும் இருக்காது, அதனுடைய தேவையும் இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைகள் இறை தூதராக இருந்தாலே காப்பாற்ற முடியாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தகப்பனாரை தூக்கி நரக நெருப்பிலே போடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தடுக்க முடியாதுன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைங்களே நம்மளை தடுக்க போகுது. அப்ப இறைவன் இல்லை என்று நிராகரிக்கக்கூடியவர்களும் ஏனைய மார்க்கங்கள் இதுதான் உண்மை என்று மூதாதையரை பின்பற்றி கொண்டு இறைவனுக்கு மகன் இருக்கிறான் என்று நம்புவதும், இறைவனுக்கு பல்வேறு உருவங்களை கொடுத்து இதுதான் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களையும் பார்த்து இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய பொருளாதாரமோ இறைவனுடைய அந்த தண்டனையில் இருந்து உங்களை வந்து சிறிதளவும் உங்களை வந்து காப்பாற்றாது. உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். இப்படிப்பட்ட இந்த நிராகரிப்பாளர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் வந்து நரகவாசிகள், அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள். காசு பணத்தை கொடுத்து வெளில எடுத்துட்டு இன்னைக்கு 10 ஆண்டு காலம் ஜெயில்னு சொல்லி உள்ள போட்டுட்டா ஒரு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணும் பொழுது ஒரு 7 வருஷத்துல வெளில கொண்டு வந்துடலாம், அல்லது ஒரு 3 வருஷத்துல வெளில கொண்டு வந்துடலாம். இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஆனா அங்க எதுவுமே முடியாத அந்த நாளை பற்றி அல்லாஹ் நினைவு கூறுகிறான். நினைவு கூர்ந்து வந்து சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுறான், இந்த உலகத்துல வந்து இறைவன் ஒருவன் என்பதை மறுத்து இறைவனுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இறைவனுடைய வேதம்தான் குர்ஆன் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்ட பிறகும் அதனை வந்து யார் நிராகரிக்கின்றார்களோ இவர்களை வந்து காஃபிர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காஃபிர்களுக்குரிய உதாரணமாவது என்னவென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் காரியங்களாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஒரு வெப்ப காற்றை போன்றது அல்லது பனிப்புயலை போன்றது. 2 பொருள்பட. ஏன்னா உங்களுக்கு வந்து குர்ஆன்ல வந்து பல்வேறு அரபி மொழியில வந்து பல்வேறு விஷயங்கள் எதிர்மறையான பொருள் தரும். உதாரணத்துக்கு மௌலா என்று சொன்னால் அடிமை என்றும் பொருள், எஜமான் என்றும் பொருள். ஹராம் என்று சொன்னால் புனிதமானது என்றும் பொருள், தடுக்கப்பட்டது என்றும் பொருள். அப்ப இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல வர்றதுனால ஒரு சிலர் வந்து வெப்ப காற்று என்று, ஒரு சிலர் என்று பனிப்புயல் என்று மொழிபெயர்த்தாலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இந்த உலகத்திலே வந்து காபிர்களாக இருந்து கொண்டவர்கள் செலவு செய்வதெல்லாம் ஒரு வெப்ப காற்று மாதிரி தான் இருக்கும். அந்த வெப்ப காற்று என்ன செய்யுது, தனக்கு தாமே யார் தீங்கிழைத்து கொண்டார்களோ அவர்களுடைய விளைச்சலை அது அழித்து விடும். விளைச்சல் என்று அல்லாஹ் சொல்லுவது மறுமையிலே நமக்கு வந்து மகசூலை தரக்கூடிய அமல்கள், இந்த பூமியிலே நாம செய்யக்கூடிய செயல்கள். இந்த செயல்களை எல்லாம் அழித்து விடும். இறைவன் அவர்களுக்கு தீங்களிக்கவில்லை, மாறாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். இறைவன் வந்து தீங்களிப்பதாக இருந்தா அவர்களை தீய வழியில கொண்டு போறதா இருந்தா தூதரை அனுப்பியிருக்க மாட்டான், வேதத்தை கொடுத்திருக்க மாட்டான். வேதத்தை கொடுத்து தூதரை அனுப்பி செய்தியை எத்தி வச்ச பிறகு நிராகரிக்கக்கூடியவர்களை பார்த்தா அல்லாஹ் இதை சொல்றான். யாருக்கு இந்த செய்தி போகவே இல்லையோ, யார் வந்து குர்ஆன்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்களோ அவங்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லவில்லை. இந்த உலகத்திலே அவன் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் அவன் எவ்வளவு வயசா இருக்கட்டும், அவனுக்கு முன்னால போய் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லப்பட்டால், அறிவுபூர்வமான இந்த வேதம் எடுத்து ஓதப்பட்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் முஸ்லிம்களாகவும், ஏற்றுக்கொள்ளாதவர்களை காபிர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, யார் வந்து இஸ்லாம் இன்னதுதான் என்று சொல்லப்பட்ட பிறகு மறுக்கிறாங்களோ அவங்க தான் காபிர்கள். அவர்களுடைய செயல்கள் வந்து அவர்களுடைய தோட்டத்தை அவர்களே அழித்துக் கொள்ளுவதற்கு சமமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் என்று சொன்னால், இப்படி மறுத்துவிட்ட பிறகு அவன் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி மறுத்துவிட்ட பிறகு அல்லாஹ் யார் வந்து மறுமையில நமக்கு பலனை தர இருக்கிறானோ அவனுடைய எண்ணம் வந்து நம்முடைய உள்ளத்துல சுத்தமா இல்லைன்னு சொன்னா நம்முடைய எந்த ஒரு செயலுக்கும் அல்லாஹ் கூலியை தரமாட்டான். ஏன் என்று சொன்னால் அவன் உள்ளங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, அதுல வந்து அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நாடியவர்களுக்கு இதாயத்தை கொடுக்குறான், நாடியவர்களை வழிகேட்டுல விட்டுறான். இது அவனுடைய நாட்டத்தின் பால் உள்ளது. ஆனால் செயல் முந்தியா முடிவு முந்தியான்னு சொன்னா செயல் தான் முந்தி.
இந்த இடத்துக்கு நான் போகணுமா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்யணும். போனா என்ன நடக்குங்கிறத நான் முடிவு பண்ண முடியாது. இது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. போலாமா இல்லையாங்கிறது நம்ம கையில இருக்குது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? செயலை நம்மிடத்தில் கொடுத்து விட்டு முடிவை தன் வசத்தில் வைத்திருக்கிறான். அப்ப செயல்படக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? முன் வர வேண்டும். சூரத்து ரத் 13வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த ஒரு சமுதாயமா இருந்தாலும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்வதற்கு அவங்க முன் வரணும். முன் வந்தால் அல்லாஹ் உதவி செய்வான். முன் வராத மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதில்லை. சூரத்து அன்ஆம் 6வது அத்தியாயத்துல 125வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒருவருக்கு இறைவன் நேர்வழி காட்ட நாடினால் அவரது உள்ளத்தை இஸ்லாத்தின் பால் விரிவடைய செய்கின்றான். அப்போ உலகத்திலேயே நேர்வழி என்று சொல்லுவது இஸ்லாம் மட்டும்தான், ஏனவை எல்லாம் வழிகேடுதான் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தெளிவா சொல்லி காட்டுகிறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். மார்க்கங்கள் எத்தனையோ உலகத்தில் இருக்கு, எத்தனையோ இசங்கள், எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ கோட்பாடுகள் அவன் இஷ்டத்துக்கு வகுத்து கொண்டு போகிறான். ஆனா இதெல்லாம் இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒண்ணுதான் ஏற்றுக்கொள்ளும், அது என்ன? அதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாமிய அறிவை யாருக்கு அல்லாஹ் விரிவாக்குகிறானோ அவரை அல்லாஹ் விரும்பி விட்டான் என்று பொருள். மையூத்தல் ஹிக்ம பக்கத்து ஊத்திய ஹைரன் கசீரா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் ஒருவருக்கு இந்த அறிவு கொடுக்கப்படுகின்றதோ, ஞானம் வழங்கப்படுகின்றதோ, மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு நன்மைகள் கொடுக்கப்பட்டு விட்டன்னு அல்லாஹ் சொல்றான். பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லல, அழகை பற்றி அல்லாஹ் சொல்லல, வீரத்தை பற்றி அல்லாஹ் சொல்ல. இதுவும் அல்லாஹ் தர்றான். இதுவும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்யறான்? நல்ல அழகை கொடுக்குறான், நல்ல உடம்பு கொடுக்குறான், நிறைய பொருளாதாரத்தை கொடுக்குறான். இதெல்லாம் ஹைரன் கசீரா என்று அல்லாஹ் சொல்லல. இது ஒரு ஹைர் தான். ஆனா ஹைரன் கசீரா மிகப்பெரிய நன்மை என்று அல்லாஹ் எதை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், மையூத்திய ஹிக்மா, யாருக்கு ஞானத்தை, கல்வியை, அறிவை அல்லாஹ் வழங்குகிறானோ அவர்கள் தான் பேரளவுக்கு அவங்க பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் யாரை நேர்வழி காட்ட நாடுகிறான், நான்னா அவங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யறான்? இஸ்லாத்தின் பால் விரிவாக்குகிறான். இஸ்லாத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ளுதல், இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் வருவது தான் அல்லாஹ் அவர்களுக்கு முதல்ல தரக்கூடிய அந்த நேர்வழி. அதே மாதிரி அல்லாஹ் யாரை வழி தவற செய்து விடுகின்றானோ, யாரை வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவர்களுடைய உள்ளத்தை சுருங்க செய்கிறான். அது எப்படி சுருங்க செய்கிறான்? வானத்தில் ஏறி செல்பவரை போல். ஒருவர் வானத்தில் ஏறி போனா, இது இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 1400 வருடங்களுக்கு முன்னாலே வானத்தின் மீது ஏறுவது என்பது அற்புதமாகத்தான் முடியும். இதைத்தான் காபிர்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் எங்களுக்கு கண்ணு முன்னாலே நீங்க வானத்தில் ஏறி போகணும், போயிட்டு நீங்க ஒரு புத்தகம் கொண்டு வரணும். அந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நாங்க படிக்கக்கூடிய மொழியில இருக்கணும். இப்படிலாம் கண்டிஷன் வச்சான். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சாத்தியம், எனக்கு சாத்தியம் கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய தூதர்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? அவங்க வானத்துல ஏறி போறதுன்னா முடியாத ஒன்று. ஆனா அந்த முடியாத ஒன்று இருந்தாலும் அப்படி போகும் பொழுது மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கும்? மனிதன் ஒரு காலத்தில் அப்படி போகத்தான் போகிறான், அதற்கு சாத்தியமும் ஏற்பட வேண்டும். இதை வைத்து வானத்தில் எவ்வாறு போக வேண்டும் என்றெல்லாம் மனிதன் சிந்திக்க வேண்டும் என்பது. ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன். குர்ஆனை நீங்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா, ஆய்வு செய்து பார்க்க மாட்டீங்களா என்றுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சவாலாகத்தான் விடுக்கிறான். இது ஒரு சிலர் மட்டும் ஓத வேண்டும், ஒரு மொழியை விட்டு இன்னொரு மொழிக்கு மாற்றப்படக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சடங்குகளில் மட்டும் ஓத வேண்டும் என்று இதை ஒரு வேதத்தை சடங்காக அல்லாஹ் ஆக்கவில்லை. சாதாரணமாக எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் குர்ஆனை பேசக்கூடியவர்களாக, எடுத்து எம்பக்கூடியவர்களாக, ஒருவரோடு வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபி சபர் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டும் உண்மையை கொண்டும் உபதேசம் செய்யணும். உண்மை என்பது என்ன? குர்ஆன் தான் உண்மை. குர்ஆனை கொண்டு தான் நீங்க உபதேசம் செய்யணும். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், அவர் செய்யக்கூடிய தவறுக்கேற்ற உள்ள ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அவர் கோபப்பட மாட்டார். ஏங்க இப்படி செய்றீங்க நீங்க கேட்டா, நீ யாரா கேட்கறது என்ற அந்த வரட்டு கௌரவம் மனுஷனுக்கு வந்துடும். குர்ஆனுடைய வசனங்களை சொல்லும் பொழுது, அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை சேர்த்து சொல்லும் பொழுது அவருக்கு உங்கள் மீது கோபம் வராது. அவருக்கு நன்மையை தான் நாடுறோம். உண்மையை சொல்லும் போது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உண்மையை சொல்லும் போது என்ன செய்வாங்க? கோபப்படுவாங்க. அதே மாதிரி சொல்றதுக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தயக்கமா இருக்கும். ஒரு சிலர் என்ன செய்வாங்க? செருப்பு அணிவதை எடுத்துக்கொள்வோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அணியும் பொழுது வலது காலால் அணிய சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிவாசல் அணியும் வலது காலால் நுழைய சொல்றாங்க. வெளியே வரும்போது இடது காலால் வர சொல்றாங்க. இப்படி ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இறைவனையும் இறை தூதரை நம்ம பின்பற்றுதல். இப்படி பின்பற்றக்கூடிய அந்த விஷயத்துல சட்டை அணியும் பொழுது இடது கையை மாற்றுவதையோ அல்லது செருப்பு அணியும் இடது காலையோ அணிந்தா நம்ம கூட இருக்கிறவங்க அதை செஞ்சாலும் சொல்றதுக்கு நமக்கு ஒரு சங்கோச்சம். ஏங்க இது கால அடிக்கிறீங்க என்று நாம நம்முடைய கருத்தை சொல்லாமல், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பணியும் பொழுது வலது காலை முதல் முற்படுத்துவார்கள். ஹதீஸ் சொல்லிட்டு போங்க. அதாவது அல்லாஹ் ஒரு ஹராமான காரியத்தை ஒருத்தர் செய்யறான்னு சொன்னா அந்த ஆயத்தை எடுத்து அப்படியே அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ் கூறுகிறான் என்று எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகாது? சொல்லப்படுபவருக்கு மீது ஒரு வெறுப்பு வராது. இப்படித்தான் நாம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும்.
அப்ப அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல வசனங்களிலே, மனிதன் வந்து யார் வந்து அல்லாஹ் வந்து வழிகேட்டில் விட்டுன்னு நாடுறானோ அப்படி வழிகேட்டில் விடப்பட்டவருடைய அந்த உள்ளம் என்னவாகிறது என்று சொன்னால் வானத்தில் ஏறி செல்பவரை போல் இறுக்கமாக ஆக்கி விடுகின்றான். இன்னைக்கு விமானத்துல போகும் பொழுது உள்ளம் வந்து சுருங்குது, காதெல்லாம் அடைச்சு போகுது, அப்படியே வந்து என்ன ஆயிடுது, உள்ளம் வந்து சுருங்கி போகிறது. இப்படித்தான் இறைவன் நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு வேதனையை வழங்குகிறான். இப்படி மேலே போகும் பொழுது இன்னைக்காச்சும் அந்த வெளிக்காற்று வராத அளவுக்கு இழக்காரமே தவிர இறைவன் வந்து அந்த தன்மையை தான் சொல்லி காட்டும். இறைவன் என்ன செய்யறான், நாய்க்கென்று ஒரு தன்மை இருக்கு, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தன்மை இருக்குல்லவா, நாய்க்கு என்ன ஒரு தன்மையோ அந்த தன்மையை மட்டும் எடுத்து காட்டுகின்றான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா. சூரத்து ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 175வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நபியே ஒரு மனிதனுடைய நிலையை நீ இவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. ஒரு முற்காலத்தில் நடந்த சம்பவமோ அல்லது ஒரு கற்பனையோ அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மனிதருடைய ஒரு அந்த உவமையை, உதாரணத்தை இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுக்கு நம்முடைய வசனங்கள் மூலம் அறிவை வழங்கி இருந்தும் அவன் அவற்றை பின்பற்றாமல் நழுவி விட்டான், அங்கிருந்து நகர்ந்து விடுகிறான். அப்ப காபிர்களுக்குரிய அந்த இலக்கணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. ஒருவருக்கு நம்முடைய வசனங்கள் மூலம் அறிவுரை சொல்லப்படுகின்றது, ஆனால் அவன் என்ன செய்யறான், அதை விட்டு நழுவி விடுகின்றான். இறுதியில் ஷைத்தானோடு அவன் கை கோர்க்கிறான், ஷைத்தான் அவனை தொடர்ந்து போகிறான். இது போலத்தான் அந்த மனிதன் வழிகட்டவனாக ஆகிறான். அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வழிகட்டுறான்னு சொன்னா அவன் இஸ்லாத்தை திறந்துட்டு போனா வழிகட்டில தான் போவான், குர்ஆனை ஒதுக்கிட்டு போனா அவன் நிச்சயமா வழிகட்டில தான் இருப்பான். இதுதான் வந்து தெளிவான வழிகாட்டியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு சொல்லி காட்டுறான். குர்ஆன் என்று சொல்லுவது ஹுதல்லின் நாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது குர்ஆன். அப்ப நேர்வழி காட்டுதல ஒருத்தன் ஒதுக்கிட்டு போனா எங்க போறான், அவன் நிச்சயமா வழிகேட்டில தான் போறான். இப்படி போறதுக்குரிய காரணத்தை சொல்றான், நபியே ஒரு மனிதருடைய நிலைமையை வந்து நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுக்கு நம்முடைய வசனங்கள் மூலம் அறிவை நாம் வழங்கி இருந்தோம், அவன் அவற்றை விட்டு நழுவி ஓடிவிட இறுதியில் ஷைத்தான் அவனை பின்தொடர்கிறான். இது போலத்தான் அந்த மனிதன் வழிகட்டவனாக ஆகிறான். நாம் நாடி இருந்தால் அதே வசனங்களின் மூலம் அவனை நாம் சிறப்பித்திருப்போம். ஒரே குர்ஆன் ஒரு பகுதியில இந்த வசனங்களை நாம பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன ஒரு குர்ஆனை வச்சு வந்து ஒருத்தனை வழிகெடுக்கிறான், ஒருத்தனை வச்சு நேர்வழி காட்டுறான், சிறப்பிக்க செய்யறான் அப்படின்னு சொல்றானே, இது என்ன அநியாயம் என்று சொன்னால் இது அவனவனுடைய முடிவு தானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் அபூஜஹல் அபூதாலிப் போன்றவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வேதத்தை போய் சொன்னாங்க. யாருக்கும் எந்த கூடுதல் குறைவும் செய்யலையே. இன்னும் அபூபக்கருக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னதை காட்டிலும் அபூதாலிபுக்கு அதிகமாக சொன்னார்கள். ஆனால் இந்த குர்ஆனுடைய வசனங்களை செவியேற்ற அபூபக்கர் சித்திக் என்று பெயரை கேட்கும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு என்று 100 கோடி முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவரை உயர்த்தி இருக்கிறான், சிறப்பித்திருக்கின்றான். அதே குர்ஆன் தான் சொல்லப்பட்டது. அபூதாலிப்னு சொல்றோம், சபையில எந்த சத்தமும் காணும், மொட்டையாக சொல்லுகிறோம், சிறப்பை பெற்றிருக்கவில்லை. அப்ப இந்த சிறப்பை பெறுவதற்கு இந்த குர்ஆனை அவர்களாக முன்வந்து ஏற்றுக்கொண்டால்தான் சிறப்பு கிடைக்குமே தவிர அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், யாருக்குமே தான் முன்வராத பொழுது நேர்வழியை காட்ட மாட்டான். அப்ப அல்லாஹ் இந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான், இதை ஒதுக்கி விட்டு போகும் பொழுது ஷைத்தான் அவனை பின்தொடர்றான். இவன் நமக்கு சரியான ஒரு ஆளு, யாரை பிடிப்பான். இந்த உலகத்துல பாருங்க, திருடர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்களும் இருக்கிறாங்க, அதே மாதிரி பல்வேறு கலையை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த ஆளை கொஞ்ச நேரம் பார்க்கும்போது இவன் நம்ம இசத்துக்கு ஒத்து போகக்கூடியவன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள பிராக்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இது வந்து உலகத்தை கொஞ்ச நேரம் பார்த்து வந்து இனங்காண்றது. அப்ப அல்லாஹ்வின் புறத்துல இருந்து மனிதர்களுக்கு வசனம் இறக்கி அருளப்படும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவை சிந்திச்சு அவன் பற்றி பிடித்து கொண்டால் ஷைத்தான் அவனை விட்டு தூர போயிடுவான். ஆனா மனுஷன் என்ன செய்யறான், அதை வேண்டாம் நிராகரிக்கிறான், ஷைத்தான் அவனை பின்பற்றுகிறான். இவன் நமக்கு தோதுவான ஒரு ஆளு என்று சொல்லி அவனை மென்மேலும் வழிகெடுக்கிறான். இப்படித்தான் மனிதன் வழிகெடுகிறான். நாம் நாடி இருந்தால் அதே வசனங்களின் மூலம் அவனை நாம் உயர்த்தி இருப்போம், அதாவது சிறப்பித்து இருப்போம். ஆனால் அவனோ இந்த உலக வாழ்வில் மட்டும் மோகம் கொண்டான், மறுமையை மறந்துடுறது. அப்ப மறுமையை மறுப்பவர்களையும் காஃபிர் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். என்ன செய்யறான், இவன் வசனங்கள் மூலம் அவனுக்கு சொல்லப்பட்ட பிறகு அவன் இந்த உலக வாழ்க்கையில மட்டும் மோகம் கொண்டு தன்னுடைய மன இச்சையை மட்டும் பின்பற்றக்கூடியவனா அவன் ஆயிட்டதுனால அவன் வந்து என்னவாயிடுறான், காஃபிர் ஆயிடுறான். இப்படிப்பட்டவனுடைய உதாரணம் ஒரு நாயை போன்றதாகும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா தனது திருமறையில சூரத் ஆராஃப்ல 175 மற்றும் 176வது வசனங்களிலே சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் மறுபடியும் சொல்லுகிறான், நபியே ஒரு நாய் இருக்கின்றது, அந்த நாயை நீங்கள் துரத்தினாலும் நீங்கள் துரத்தாவிட்டாலும் அது தன்னுடைய நாக்கை தொங்க போட்டு கொண்டுதான் இருக்கும்.
நாக்கை வந்து நாய் தொங்க போடுறதுக்கு காரணம் நாம் அறவரைக்கிறதுனால இல்லை, நாம் அடித்து துரத்துனால இல்லை. நீங்கள் அடித்து துரத்துனாலும் அது போய் அங்கே நின்று நாக்க தொங்க போடும். நீங்கள் ஏதாச்சும் அள்ளி போட்டு சாப்பிட்டு முடிச்சு நாக்க தொங்க போடும். இது அதோடைய தன்மையாகத்தான் இருக்கிறதே தவிர இது வந்து அந்த செயலுக்கும் இந்த நாயுடைய செயலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்போ இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வசனங்கள் எடுத்து சொல்லப்பட்ட பிறகும் அதனை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது சொல்லப்படாவிட்டாலும் அவர்கள் இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள். தானாகவும் சிந்திச்சு முன் வர்றதில்லை, முன்கூட்டி அவங்களுக்கு முன்னாலே போய் எடுத்து சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே நம்முடைய வசனங்களை பொய்ப்பிப்பதற்கு இதுதான் உதாரணம். வசனமே கேள்விப்படாதவனுக்கு இந்த உதாரணம் இல்லைன்ட்டு அல்லாஹ் சொல்லலாம். இந்த வசனத்தை கேள்விப்படாத ஒருத்தனை நீங்க இந்த உதாரணத்தை சொல்லக்கூடாது. என்னுடைய வசனத்தை யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு இதுதான் உதாரணமாகும் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் காபிர்களுக்குரிய உதாரணங்கள் வந்து விரிவாக பார்க்கக்கூடியது இருந்தாலும் 2 உதாரணங்கள் இன்னும் அல்லாஹ் சொல்றான். சுருக்கமாக பார்த்து முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மறுப்பவர்களுடைய இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லி காட்டி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா வரலாற்றிலிருந்தும் ஒரு சில முகங்களை எடுத்து காட்டுறான் நமக்கு. இவர் இறை மறுப்பாளர், இவர் இறை மறுப்பாளர் என்று சொல்லி உதாரணங்களுடைய அந்த முகங்களை எடுத்து அல்லாஹ் கொடுக்கும் பொழுது சொல்லி காட்டுறான். தரவல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத். லூத்துடைய மனைவியும் நூஹுடைய மனைவியும் சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 2 பெண்கள் இருக்கின்றாங்களே இவங்க வந்து இந்த காஃபிர்களுக்குரிய ஒரு உதாரணம். இப்போ லூத்துடைய மனைவியோ அல்லது நூஹுடைய மனைவியோ யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் குரானை படித்ததிலிருந்து அவருடைய செயல்கள் வந்து நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அதை அல்லாஹ் என்னவென்று சொல்லி காட்டுகின்றான். குரான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேற வரலாற்று புத்தகங்கள் மூலமோ அல்லது நேரடியாக நம்ம யாரையுமே பார்க்கல, பார்த்தவங்களும் நமக்கு சொல்லலை. அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறான். நூஹு மற்றும் லூத்துடைய மனைவிமார்கள் இறைவனை நிராகரிப்பவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் கூறுகின்றான். அவ்விருவரும் தமது நம்முடைய நல்லடியார்களுக்கு மனைவியாக இருந்தார்கள். காலம் முழுவதும் ஒரு இறை தூதருக்கு தான் அவங்க மனைவியாக இருந்திருக்காங்க. இருந்து கொண்டே தம்முடைய கணவன்மாருக்கு அவர்கள் மாறு செய்தார்கள். எனவே அவர்கள் இருவரும் இந்த இருவருக்கும் எந்த ஒரு பலனையும் அளிக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அவர்கள் மாறு செஞ்சனால அந்த தூதர்கள் கூட இவங்களுக்கு எந்த நன்மையும் கொண்டு வர முடியல. குறைந்தபட்சம் அவர்கள் இதாயத்துக்கு கூட அந்த இறை தூதர்கள் வழிவகுக்க முடியவில்லை. நரக நெருப்பின் பால் போகக்கூடிய அந்த மக்களோடு சேர்ந்து நீங்களும் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது என்று சொல்லி அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த 66வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இப்படி இறை நிராகரிப்பாளர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எந்த குடும்பத்திலும் இருக்கலாம், அவர்கள் யாருடைய உறவினர்களாகவும் இருக்கலாம். இறை தூதருடைய மனைவிகளையே அல்லாஹ் வந்து அந்த நரக நெருப்புக்கு சொந்தக்காரர்களாக நிராகரிப்பாளர்களாக சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் ஏன் அந்த முன்னுதாரணத்தை அல்லாஹ் எடுத்து சொல்றான்? ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வந்து ஒரு நன்மையை பிறருக்கு சொல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே அக்கறை காட்டுவான். இன்னும் தன்னுடைய குடும்பத்தில் முதலிடம் வகிப்பது எது? தன்னுடைய மனைவி. தாய் தந்தை என்பது வேற ஒரு ஸ்தானமா இருந்தாலும் என்னுடைய குடும்பம்னு சொன்னா நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் அம்மா அப்பா. அப்ப இப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய மனைவியின் மீது நான் அதிகமாக அவர் தவறு செய்து அவங்க நரகத்துக்கு போக நான் விரும்ப மாட்டேன். அப்ப இப்படி நாம் இருக்கும்பொழுது இறைவனுடைய தூதர்களும் இப்படித்தான் இருந்திருப்பார்கள். அப்ப அந்த தூதர்களுடைய மனைவிகளே கடைசி வரைக்கும் இறைவனுக்கு மாறு செய்து இறை தூதருக்கு மாறு செய்து அந்த மாறு செஞ்சவங்க மனைவிகளாக நீடித்தும் இருக்கிறாங்க. அதுவும் நாம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ஏன் வந்து உதாரணமாக படம் பிடித்து காட்டுகிறான் என்று சொன்னால் இவர்களுக்கு மார்க்கம் சொல்லப்பட்டது, ஆனால் அவர்கள் தான் நிராகரித்தார்கள். இப்படி நிராகரிக்கக்கூடிய இறைவனுடைய தூதரின் மனைவிகளாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் இருந்தார் ஆசர் என்று சொல்லக்கூடியவர், அப்படிப்பட்டவராக இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாக இருந்தவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த வேத வசனங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அறிவுபூர்வமாக எடுத்து சொல்லப்பட்டு இறைவன் ஒருவன் என்பது எடுத்து சொல்லப்பட்ட பிறகு இல்லை இல்லை நான் முற்காலத்தில் இருந்து என்னுடைய முன்னோர்கள் பின்பற்றக்கூடிய வழியைத்தான் பின்பற்றும் யார் சொல்றாங்களோ அவங்க தான் காபிர்கள். அவர்களுடைய அந்த செயல்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்து இப்ராஹிம்ல 18வது வசனத்துல தம்முடைய இறைவனை ஏற்க மறுத்த அந்த நிராகரிப்போருடைய செயல்களுக்குரிய உதாரணமாவது சாம்பலை போன்றதாகும். அவனுடைய செயல் இந்த உலகத்தில் அவனுடைய அமல்கள் இருக்குது, அது சாம்பலை கொண்டு வந்து என்ன செய்யறான்? ஒரு 10 லாரி கொண்டு வந்து சாம்பலை குவிச்சு வச்சிருங்க. ஒரு புயல் காற்று அடித்தால் அந்த இடத்துல ஒரு சாம்பலும் இருக்காது. ஒரு புயல் காற்று அடித்தா என்னவாகும்? நீங்கள் குமிச்சு மலையளவு குமிச்சு வச்சிருக்கிற சாம்பல் கூட ஒன்றுமே இல்லாமல் காற்றுல பறந்து போயிடும். அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டுறான். பலமான ஒரு காற்று, புயல் காற்று ஒன்று வீசக்கூடிய அந்த நாளில்
அது வீசி அடிக்கப்பட்டு சாம்பலை காணாமல் போய்விடுகிறது. அவர்கள் சேர்த்து வைத்த எதுவும் அவர்கள் பெறவே முடியாது. இது அளவு கடந்த வழிகேடாகும். ஏனென்று சொன்னால் இறைவனை மறுத்துறான், இறை தூதரை மறுத்துறான். அவன்கிட்ட சொல்லப்பட்ட பிறகு இறை வேதத்தை மறுக்கிறான், மறுமையை மறுக்கிறான். இப்படி மறுக்கிறவன் தான் காஃபிர். இப்படி மறுத்துட்டு பல்வேறு நல்ல காரியத்தை செய்யறான். தேவையில்லை போடாங்கிறான் அல்லாஹ். நான் யார் என்று உன்னை படைத்தவன் என்னை நீ வணங்குவதில்லை, என்னுடைய தூதரை நீ நம்பவில்லை, என்னுடைய வேதத்தை நீ நம்பவில்லை, இதெல்லாம் போகட்டும், மறுமையை நம்பவில்லை, பின்ன எதுக்கு நல்ல காரியம் செய்யற? இந்த உலகத்தில் நல்லவன் என்று பெயர் எடுக்கவா? இந்த உலகத்தில் 4 பேர் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்கா? அது இந்த உலகத்திலே கிடைச்சி போச்சு என்று மறுமையில் எந்த ஒரு பலனும் அடிக்காத காற்றிலே அடித்து செல்லப்பட்ட சாம்பலை போல் ஆகிவிடும் அந்த செயல்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே எச்சரிக்கிறான். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா எச்சரிக்கக்கூடிய இந்த எச்சரிக்கைகளை நம்முடைய நண்பர்களாக, நம்முடைய சகோதரர்களாக பழகக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் எடுத்து சொல்லி மறுமையில் இப்படிப்பட்ட நஷ்டத்தை நீங்கள் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்மீது ஒரு கடமையாக இருக்கின்ற காரணத்தினால் இதை நாம் எத்தி வைக்கிறோம். ஏற்றுக்கொள்வதும் இல்லாத உங்களுடைய முடிவு. ஏனென்று சொன்னால் உங்களுடைய முடிவு உங்களுடைய கையில் தான் இருக்கின்றது என்று நம்முடைய ஒவ்வொரு இந்து சகோதரர்களுக்கும் இதனை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அப்படிப்பட்ட செயல்களை அந்த காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இறைவனை மறுக்கக்கூடிய விஷயமோ, அவனுடைய தூதரை மறுக்கக்கூடிய விஷயமோ, அல்லது அவனுடைய வேதத்தில் இருந்து ஒன்றை ஏற்று ஒன்றை மறுக்கக்கூடிய இன்ன பிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது மறுமையின் அடிப்படையாக வைத்து செய்யக்கூடியவர்களாக நம்மை ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஜல்லஷானத்தில் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம புகாரி அவர்கள் எதிர்பாராதமாக தாயகத்திலிருந்து 2 அமர்வுகளை இங்கே சிறப்பாக உரையாற்றிருக்கிறாங்க. இந்த அமர்வில் பிளவுகளும் பிரச்சனைகளும் என்ற தலைப்பில் ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளை நமக்கு சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு தந்திருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை எப்படி அணுகுவது என்று சொன்னால், அல்லாஹுக்காக என்ற நிலையில் நாம் அணுகணும் வச்சுக்கோங்க, அது பிரச்சனையே இல்லை. எப்படி அணுகிறோம், அங்கே தான் கோளாறு இருக்குது. அதாவது இன உணர்வு, இயக்க உணர்வு, குடும்ப உணர்வு, இப்படித்தான் நம்ம அணுகிறோம் எல்லாருமே. இங்கே ஃபைசல் ஸ்டார் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்த்து, ஏன்னா நம்ம உதாரணமாக சும்மா அதாவது உபதேசம் என்பது முதல்ல முன்னால் இருக்கிறவங்க தான் உபதேசம். இவ்வளோ நேரம் புகாரி பேசினாலே நம்ம எங்கே உள்ள இயக்கத்துக்கு அந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்கத்துக்கும் தான் பேசினான்னு நினச்சிக்கக்கூடாது. அந்த இயக்கத்துக்கும் பேசினாரு, அந்த இயக்கங்களெல்லாம் வழிகட்டு குட்டிச்சூடாகி சமுதாயத்தை கடைசியாக சொல்ல கடுமையாக சொன்னார் இல்லையா, வேகப்பட்டு சொன்னார் இல்லையா, சின்ன பின்னமாக. அதாவது ஒரு அழகான உதாரணம் வரலாறு சம்பவம் சொன்னார். இந்த சம்பவத்தை கூட நான் இன்னைக்கு அந்த ஒரு கடிதத்தில் 1997 ஒரு கடிதம் எழுதுனேன். நம்ம மேலே படைத்திருக்கு. ஹாலிஸ் சாஹிப், சிபகத்து, மன்சூர், லொஹா இப்படி கோஷ்டியாக பிரிந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் கடிதம் எழுதுனேன். இந்த கடிதத்தில் இந்த சம்பவத்தை சுட்டி காட்டியிருக்கிறேன். நாங்கள் எந்த கோஷ்டிலும் சேர தயாராக இல்லை. ஒவ்வொரு நாடுகளும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை ஏன் கௌரவிக்கிறது? இன்றைக்கு 50வது சுதந்திர ஆண்டு விழாவில் எதுவுமே பணி செய்யாத தள்ளாடி விட்ட அந்த வயதானவர்களை கூப்பிட்டு செய்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் சரி அரசாங்கம் கௌரவிக்கிறது எதனால்? இதற்கு வரலாற்று பின்னணி தான் இந்த சம்பவம். பத்ரு போரில் கலந்து கொண்டவங்களை அத்தனை பேர் அல்லாஹ் மன்னித்துன்னு சொல்கிறான். முன்பின் பாவங்களை மன்னித்துன்னு சொல்கிறான். சோதனையான காலகட்டத்தில் இருந்தவர்களுக்காக. அது மாதிரி தான் ஒவ்வொரு நாடும் அந்த சுதந்திர போராட்டத்தை கலந்து கொண்டவர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அதுக்கு முன்னுதாரணம் இதுதான். அப்போ நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையை சொன்ன பொழுது பட்டம் சொல்லி கேலி பண்ணினார்களே, அப்பொழுது இருந்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு விட்டு இந்த பொருளாதாரத்தை அல்லது கட்டடத்தை நிர்வகிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை உருவாக்குவது, அதற்காக ஆட்களை சேர்த்து கொண்டு கடந்த கால இருப்பவர்களை வெட்டி வீழ்த்துவதற்கு என்ன வழி, இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. இதைத்தான் அவர் மையமாக கொண்டு பேசினார். நம்மக்கிட்ட உள்ள குறை சொல்லுவோம், இயக்க உணர்வு, இன உணர்வு, 2 பேர் சண்டையிட்டு கொண்டுறாங்க வச்சுக்கோங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒரு சமாதானப்படுத்தணும். 2 பேருமே சமாதானப்படுத்தணும். சண்டை போடாதீங்க,
அல்லாஹ் நம்மளை ஒற்றுமையாக இருக்க சொல்லுகிறான். நம்மளாம் முஸ்லிம்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்ன முஸ்லிம்கள், கோபம் ஷைத்தானுடையது, நிதானம் அல்லாஹ்வுடையது இப்படி சொல்லி நீங்கள் பொறுமையை சேர்ந்து அல்லாஹ் உங்களை அருள் பாலிப்பான். இப்படித்தான் முஸ்லிம்கள் உபதேசம் பண்ணணும். நாம் எப்படி உபதேசம் பண்ணுறோம்? காயங்க வீட்டுக்காரனுக்கும் ஒரு கலிபா வீட்டுக்கும் சண்டை. அப்படின்னா நான் அல்லாஹ் காப்பாற்றணும் சொல்கிறேன், நான் என்ன செய்வேன், காயங்க வீட்டு பக்கம் சேர்த்துக்குவேன். அப்படி சேர வச்சுக்க, நீ இல்லை காயண்டி பொண்ணு பிறந்தவனால அப்படி அவன் கேட்பான். அநியாயம் இல்லை, காயங்கிட்டு காயனோட சேரணும். சரி, காயங்கிட்டையும் காயங்கனி சண்டை போடுறான், 2 காயங்கனி சண்டை போடுறான். அப்போ நாம என்ன சொல்லணும்? சண்டை போடாதீங்கப்பா, அல்லாஹ் ஒற்றுமையாக எப்படி சொல்லணும் இல்லையா? ஹேய் ஏண்டா காயண்டி சண்டை போடுறியோ? அவன் போடுறான், அவன் நம்மளை பார்த்து அவன் சிரிக்கிறான்டா. யாரு? ஃபைசல்ல 2 தமிழ்காரன் சண்டை போட்டாங்கடா. மதராசியெல்லாம் சண்டை போடுறா, அரபிக்காரன் பார்த்து சிரிக்கிறான்ப்பா. நம்ம கடை நடக்கிறது சொல்கிறேன். ஃபைசல்ல சண்டை போட்டுக்கிட்டா சண்டை போடாதீங்கம்மா, சமாதானம் வைங்க, அல்லாஹ் ரஹ்மத் அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி என்ன செய்யணும்? ஒற்றுமைப்படுத்தணும். அப்படி ஒற்றுமைப்படுத்தல, இன உணர்வு சொல்லப்படுது. இது ஒற்றுமையா? மதராசிகள்லாம் சண்டை போடுற பார்த்து அரபிக்காரன் சிரிக்கிறான்பா, ஆகவே சண்டை போடாதுன்னு சொன்னா இந்த ஒற்றுமைக்கு எடுத்து ஒரு முயற்சி எல்லாம் கொடுப்பானா? நம்ம நினைக்கிறோம் பெரிய முயற்சி, ஒற்றுமைக்கான முயற்சி நம்ம பண்றோம். ஏய் மாப்பா, நீ மதராசி நம்ம சண்டை அங்க போய் போடுப்பா, நீ அவனால என்ன போடுறப்பா? சண்டை போடுற அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காம அல்லாஹ்க்கு பிடிக்காதுன்னு யாராவது சொல்றோமா? அதே மாதிரி தான் ஒரு தவறுகளை சுட்டி காட்டினால் அந்த சுட்டி காட்டப்பட்ட செய்தி வெளியே வைத்துட்டா எவ்வளோ ஆன கேவலம். தௌஹீத்வாதிகளை பற்றி ஹுராபிகளாம் சிரிக்க வச்சுட்டானே. தௌஹீத்வாதிகளை பற்றி ஹுராபிகளாம் பார்த்து சிரிக்கிறான். இதான் கடந்தா சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரமாக கட்டப்பட்ட கபரெல்லாம் இடிக்க சொன்னார்கள் என்று சொல்லி மேடையில் பேசினா, என்னப்பா இது பச்சாத்திரத்தில் கூட இப்படி பேசுகிறான், இந்துக்கள்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறான். அவன் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை சொல்லும் பொழுது அதாவது யாரும் வருத்தப்படக்கூடாது. உபதேசம் என்பது நமக்கு தான் நினைக்கிட்டா. அதனால் நம்ம யாரையும் சொல்லி யாரும் நினைக்கக்கூடாது, முகமெல்லாம் கறக்கக்கூடாது. வைங்களா? ஏன்னா உபதேசம் தான் இருக்கணும். அப்படி நம்ம சொல்லும் பொழுது அந்த சகோதரர்கள் சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பச்சாத்தில் போய் நம்ம என்ன நம்ம சொல்லிருக்காங்க, நீ பச்சாத்தில் கூட கூட்டத்தை பேசுறிய, அங்கே யார் வர்றான், மாடசாமி வர்றான், சுப்புசாமி, அவன்லாம் பார்த்து சிரிக்கிறான்பா. அப்போ எங்கே போய் சொல்றது? நீ பள்ளிவாசல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்ட, எங்கே போய் சொல்றது? அப்போ இங்கே இன்னொன்று இருப்பது அவன் அப்போ அங்கே என்ன நியாயம் வரல. நீங்கள் சொல்வது சரியா தவறா என்பது பார்க்காம அவன் பார்த்து சிரிக்கிறான்னு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கு என்ன செய்யறான்னு சொன்னால், நம்ம தவறுகளை சுட்டி காட்டுவதனால் குராபிகள் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள். ஆகவே என்ன செய்வீங்க, சொல்லாதீங்க, எல்லாம் மாறி போயிடுது. இது மாதிரி தான் ஒவ்வொரு இடங்களில் செய்யுது. இந்த சமாதான முயற்சிகள் என்பது ஏதோ பெரிய லெவலில் அவங்க சமாதானம் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. சமாதானம் என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக பண்ண வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்த வழியை பண்ண வேண்டும். பண்ணும் பொழுது என்ன செய்யணும், சாந்தமாக இருங்க, பொறுமையை கையாளுங்க, பொறுமையாளர் அல்லாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன் இந்த ஆயத்துக்களை சொல்லி பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறான், ஆகவே நீங்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன செய்யணும், 2 தரப்பையும் பொறுமைப்படுத்தணும். ஆனால் நாம் எப்படி பண்ணுறோம், என்னப்பா இப்படி சண்டை போடுறீங்களே பாரு, அந்த எந்த ஹோட்டலுக்காரன் பிளாஸ் ஷாப்புக்காரப்ப நம்ம பார்க்குறான் அப்படி இங்கே சொல்லுது, பிளாஸ் ஷாப்புக்காரன் இல்லைப்பா நம்ம கூட சண்டை போடலாமா, பைசல் நம்மளை மாதிரியா பார்க்குறானே. சமாதான முயற்சி இப்படி இருக்கா இல்லையா? இப்படித்தான் இந்த குடும்ப ரீதியாக இருந்து தெருக்குள்ளே சண்டை போட்டு வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் குடும்ப ரீதியாக பேசுறது, நம்ம குடும்பத்துக்கு மானத்தை வாங்குறியப்பா, அவன்லாம் நம்ம குடும்பத்தை மானத்தை வாங்கி அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானே ஆக சண்டை போடாதுன்னு சொல்ல மாட்டான். நீ நம்ம குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்காக பார்க்குறான், இவன் பார்க்குறான், தெருக்குள்ள சண்டை இருக்கும், அடுத்ததுக்காக நம்ம பார்க்குறான். அப்போ அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்போ இந்த மாதிரியான சமாதான முயற்சிகள் முஹல்லாக்கு சண்டை வரும், அல்ல முஹல்லாக்குள்ள சண்டை வரும், அப்பவும் சொல்லுவாங்க அந்த முஹல்லாக்காரன் பார்க்குறானே, அல்லாஹ் பார்க்குறானே உணர்வு வரணும். ஆகவே பிரச்சனைகளையும் தீர்ப்பு அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்ட்ட இதுக்கு என்ன இது பனிஷ்மெண்ட்டு, இதோட தீர்வு என்ன என்று பார்த்து செயல்பட்டால்தான் மறுமையில் நன்மை அடைபடியுடைய. சும்மாவது
அவர் பார்க்க அனிபா பார்க்கக்கூடாது, அன்வர் பார்க்கக்கூடாது, நீங்கள் எங்கேயா அங்கே பண்ணி சண்டை போட்டுக்க, சண்டை இடத்த மாற்றிக்க, இதெல்லாம் சமாதான அமைச்சு கிடையாது, இதற்கு நன்மையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அறியாமல் ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறீர்கள். இந்த இனவுணர்வு வார்த்தைகள் மூலமாக நம்மை நாம் அறியாமல் அவங்க சண்டை போட்டிருக்காங்கள அவங்களோட கூடுதல் பாவத்தை என்ன செய்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். ஆகவே கடந்த காலங்கள் நடந்தது போக வருங்காலத்தில் சண்டைகள் வராமல் இருப்பது அல்லாஹ்வுடைய துஆ செய்வோம். மீறி சண்டை வந்தால் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை சொல்லி என்ன செய்வோம், சமாதானம் செய்து சொல்லி அதன் மூலமாக நம்ம என்ன செய்வோம்,